குட் ஈவினிங். பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. திரும்ப இந்த வாரத்தில் விதமாக உங்களை சந்திக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும் புகழும் உண்டாவதாக. சரி, இந்த நாளில் நம்ம ஜெபம் பண்ணிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கமுள்ள எங்கள் நல்ல பரம தகப்பனே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய பாத்திற்கு நாங்கள் வருகிறோம். இந்த மாலை வேளையிலே ராஜா, நாங்கள் ஜீவனுள்ள உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக, எங்களோடு கூட இடைப்படுவீராக. இந்த வார்த்தைகள் வெறுமனே மனிதர்களால் எழுதப்பட்ட வார்த்தைகள் அல்ல, இது ஜீவனுள்ள வார்த்தைகள் என்றும் இதில் ஆவியானவருடைய ஜீவன் மறைந்திருக்கிறது என்றும் அதை பார்க்கும்படியாக எங்களுடைய மனக்கண்கள் திறந்திருக்கும் பொழுது நாங்களும் அந்த ஜீவனை பெறுவோம் என்பதையும் நாங்கள் விசுவாசித்து இந்த நேரத்தில் உங்கள் சமூகத்திற்கு நாங்கள் வருகிறோம். எங்களோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் பேசுவீராக. ஆவியானவர் எங்களுக்கு ஆசிரியராயிருந்து வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ள எங்களுக்கு கற்றுக்கொடும், எங்களுக்கு சொல்லித்தாரும். உணர்வுள்ள இருதயத்தையும் கீழ்ப்படிதலுள்ள இருதயத்தையும் கர்த்தர் எங்களுக்கு தாரும். பரிசுத்தப்படுத்தும், எங்களோடு பேசும். நீரே உயர்ந்தரும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஓகே, ஸோ போன வாரத்தில் நம்ம முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோம். அதாவது பரிசுத்த வேதாகமத்தினுடைய கிளைம்ஸ் என்னென்னலாம், கிளைம்ஸ் தான் இந்த வாரம் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி எப்படிலாம் வேதாகமம் வந்தது, அப்புறம் வேதாகமத்தினுடைய பிரிவுகளை பற்றி, 2 முக்கிய பிரிவுகளை பற்றி உங்களோடு கூட நான் பேசினேன். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது என்று சொல்லி நான் நம்புகிறேன். அந்த வீடியோ நமக்கு யூடியூப்பில் தான் இருக்கும். அந்த லிங்க்கில் நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போதும். அது பப்ளிக்கில் இருக்காது, அதனால் நம்ம சேனலில் அது காமிக்காது. நீங்கள் அதை வாட்ஸ்அப்பில் இருக்கிற அந்த லிங்க் மூலமாக தான் அதை நீங்கள் பார்க்க முடியும். சரி, இன்றைக்கி நம்ம மேற்கொண்டு கிளைம்ஸ் ஆஃப் த பைபிள், பரிசுத்த வேதாகமத்தினுடைய வெளிப்படையான கருத்துக்கள் என்ன, அது கருத்துக்கள்ன்றதை விட பரிசுத்த வேதாகமம் தன்னை எப்படி காட்டிக்கொள்ளுகிறது, ஏன் இல்லை பரிசுத்த வேதாகமத்தை படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை உங்களுக்காக நான் கோடிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். இது சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் தான், இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு இன்ட்ரடக்ஷன். அதுக்கப்புறமா மெயினாக நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். சரிங்களா? இப்போது இதில் எல்லாருக்கும் டெக்ஸ்ட் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் ஜூம் இன் பண்ண அந்த டைலை கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த டெக்ஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக பார்க்கலாம். சரி, முதலாவது நாம் பார்க்குற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, பரிசுத்த வேதாகமம் என்பது இது வெறுமனே மனிதனாலே மாத்திரம், அதாவது மனிதனாலே எழுதப்பட்ட ஒரு புத்தகத்தை தாண்டி இது காடோட இன்டர்வென்ஷன், தேவனுடைய தலையீடு, குறுக்கீடு இருந்தது அப்படின்றத முதலாவது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது ஏதோ மனுஷனாக உட்காந்து மோசேக்கு வர வேலை இல்லாமல், இல்லை தாவீதுக்கு வர வேலை இல்லாமல், அப்போஸ்தலர்களுக்கு வர வேலை இல்லாமலாம் அவங்க உட்காந்து பைபிள் எழுதலை. அவங்கள தேவன் தான் எழுத வச்சார். அது தேவனுடைய வார்த்தையாகவே தான் பார்க்கப்படுகிறது. அதுக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம் பாருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 2:13 விதமாக சொல்லுது, ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான், விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. இங்கே நான் பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் அப்போஸ்தலர்கள் மூலமாக கேள்விப்படுறவங்க எல்லாரும் அதை வெறும் மனுஷன் பேசின வார்த்தையாக இல்லாமல் அது உண்மையாலுமே தேவனுடைய வார்த்தையாகவே நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்க. அது நல்லது, அப்படி தான், உண்மையாலுமே தேவனுடைய வார்த்தை தான் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் அதை என்டார்ஸ் பண்ணுறார். அதுக்கு ஒரு அங்கீகாரம் ஒன்று கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போது முழு வேதாகமத்தினுடைய எல்லா வார்த்தைகளும் வசனங்களும், நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 40 ஆசிரியர்களால் எழுதப்பட்டிருந்தாலும் ஆவியானவருடைய முழு கட்டுப்பாட்டிலும் ஆவியானுடைய முழு தலையீடும் இருந்ததுனாலே
அதில் ஜீவன் இருக்கிறது. அது மனிதனாலே எழுதப்பட்ட வார்த்தை அப்படின்றத தாண்டி அது தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து ரெண்டாவது நாம் பார்க்கிறது, தேவன் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி நேரடியாக அவர் தன்னுடைய விரலினாலேயோ அவர் எப்படி எழுதணும்னு நினச்சாரோ அவர் அப்படி எழுதாமல் மனிதனை அவர் கருவியாக பயன்படுத்தினார். சரிங்களா? அவர் நினச்சிருந்தா அவர் டைரெக்டாக கொடுத்துருந்துருக்கலாம். டைரெக்டாக கொடுத்துருந்தாரு அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா, நம்மளால் ரியல் லைஃப்பில் நம்மளால் அப்ளை பண்ண முடியாது. நடைமுறை வாழ்க்கையில் அது சாத்தியமாகாத ஒரு விஷயமா இருந்திருக்கும். ஆனால் இப்போ இந்த 40 ஆசிரியர்களுமே நம்மை போல பாடுபட்டவர்களும், நம்மை போல வாழ்ந்தவர்களும், நம்மை போல சோதனைகளும் வேதனைகளும் வியாதிகளும் வறுமைகளும் கஷ்டங்களும் அனுபவித்த மனிதர்களால் எழுதப்பட்டதுனால தான் இது 100% நடைமுறையான புத்தகமாக இது பார்க்கப்படுகிறது. பாருங்கள், 2 பேதுரு 1:21, தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். மனுஷனுடைய விருப்பத்தின்படி அது வரல, பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலின்படி அது வந்தது அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ 100% ஹோலி ஸ்பிரிட்டுடைய தலையீடு இருந்தது அப்படின்றத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, மனிதன் தன்னுடைய வாழ்க்கையின் வழியாக பயணம் செய்வதற்கு, மனிதன் வாழ்க்கை வாழ்வதற்கு அடிப்படையானது கர்த்தருடைய வார்த்தை அப்படின்றத நம்ம புரிந்து கொள்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் சங்கீதம் 119, 105, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. எல்லா மனுஷங்களுமே வாழ்க்கை வாழணும்னு தான் நினைக்கிறோம். யாருமே வாழ்க்கையில் விரக்தியானவங்க தான் சாகணும்னு நினைப்பாங்க. அதுவும் ஸ்பிரிச்சுவலாக பார்க்கும்போது சாகணுன்ற எண்ணத்தை உண்டாக்குறதும் பிசாசு தான் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். ஆனால் மனுஷனாக பிறந்தவங்க எல்லாருக்குமே ஒரு டெஸ்டினி அண்ட் பர்பஸ், ஒரு லக்கும் ஒரு நோக்கமும் இருக்கிறது அப்படின்றத நமக்கு பரிசுத்த வேதாகமும் மிகவும் தெளிவாக நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. அடுத்ததாக 2 தீமோத்தேயு 3:15 இதில் ரொம்ப தெளிவாக நாம் வாசிக்கிறோம். ஒரு மனிதன் ரட்சிப்படைய, அதாவது ஒரு மனிதன் மனிதன் ஒரு ஏதோ ஒரு அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறான், அந்த அழிவிலிருந்து காப்பாற்றுவது கர்த்தருடைய வார்த்தை தான் அப்படின்னு சொல்லி 2 தீமோத்தேயு 3:15, கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவன் ஆக்கத்தக்க, இந்த வார்த்தையை கவனிக்கணும், ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவன் ஆக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை. ஸோ அது தீமோத்தேயுக்கு சொல்கிறார். அதாவது அவர் தீமோத்தேயு ஓல்ட் டெஸ்டமெண்ட்டை படித்து வளர்ந்துருப்பார் இல்லையா? அவர் டைமில் நியூ டெஸ்டமெண்ட் இல்லை, ஓல்ட் டெஸ்டமெண்ட் தான் படித்து வளர்ந்துருப்பார். இப்போ அதை அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஒரு மனிதன் மீட்படைய, ஒரு மனிதன் வாழ்விலே அந்த முக்தி, நம்மளுடைய ரட்சிப்புன்றது சமஸ்கிருத வார்த்தை, உண்மையான தமிழ் சொல் முக்தி. அந்த முக்தி அடைகிறதுக்கு பரிசுத்த வேதாகமம் தவிர வேறு ஒரு புத்தகம் எதுவும் எழுதப்படவில்லை, எதுவும் இல்லை. அடுத்ததாக நாம் பார்க்கிறது, வாழ்க்கைக்கு ரொம்ப அத்தியாவசியமானது கர்த்தருடைய வார்த்தை. இதை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சோதனைக்காரனிடத்தில் மேற்கோளிட்டு காண்பிக்கிறத வாசிக்கிறோம். மத்தேயு 4:4 வாசிக்கிறோம். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. அப்போது வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நமக்கு கண்டிப்பாக என்ன வேணுங்க? கர்த்தருடைய வார்த்தை வேணும். அப்போது நீங்கள் இதனுடைய ஆப்போசிட்டை நீங்கள் அப்படியே எடுத்து புரிஞ்சுக்கோங்களேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வசனம் தெரியாதவங்க உண்மையாலுமே வாழ்க்கை வாழலைன்னு அர்த்தம். இதை நீ அப்படியே கொஞ்சம் ஆப்போசிட்டாக புரிஞ்சிட்டிங்கன்னா அதுதான் உண்மை. வசனம் தெரிஞ்சு அதன்படி வாழ்கிறவங்க, இப்போ சர்ச்சுக்கு வரவங்க நிறைய பேருக்கு வசனம் தெரியும். ஸோ வசனம் தெரிஞ்சவங்க எல்லாருமே வாழ்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. வசனம் கேட்டு அதன்படி வாழ்கிறவர்கள் தான் உண்மையாலுமே வாழ்கிறவர்கள் அப்படின்ற ஒரு பார்வையில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். மற்றபடி மற்றவங்க எல்லாருமே அவங்க ஆவியிலே பாவத்திற்கு மரித்து போயிருக்கிறாங்க, பாவத்தில் மரித்து போயிட்டாங்க, உலகத்தினுடைய கிரியைகளுக்கு அப்படியே அவங்க உழன்று கொண்டிருப்பதனாலே உண்மையான அந்த பரிபூரண ஜீவனை அவங்களால என்ன பண்ண முடியல, அவங்களால பெற்றுக்கொள்ள முடியல. ஸோ கர்த்தருடைய வார்த்தை தான் ஜீவனை ஏற்படுத்துகிறது அப்படின்னு பார்க்குறோம். அடுத்ததாக இந்த வசனத்தை ஏற்கனவே வாசித்திருக்கிறோம். 2 தீமோத்தேயு 3:16-17 பாருங்கள். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது, தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது. அப்போது
பரிசுத்த வேதாகமத்தினுடைய நோக்கம் ஒவ்வொரு மனிதனையும் நேர்த்தியான ஒரு ஒரு உண்மையான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வதற்காக ஒரு அடிப்படையாக, அதாவது இன்றைக்கி கிறிஸ்டியானிட்டி வந்து நிறைய ஃபேக் பீப்புள் இருக்கிறனால இன்றைக்கி கிறிஸ்டியானிட்டியினுடைய வேல்யூ வந்து காணாமல் போயிடுச்சு இல்லைங்களா? நம்மளை சுற்றி பார்க்குறோம் இல்லையா? ஸோ கிறிஸ்டியன் அப்படின்னாலே எல்லோரும் பயந்து ஓடிடுவாங்க. ஐயோ கிறிஸ்தவன் அல்ல, வேணாம்ப்பா. முதல்லாம் வந்து ஒரு ஒரு 10-15 இயர்ஸ் இல்லை 20 இயர்ஸ் பேக் எடுத்துட்டிங்கன்னா கிறிஸ்தவனா அவங்ககிட்ட நேர்மை இருக்கும், இவன் நல்லவனாக இருப்பான் அப்படின்னு எதிர்பார்த்தவங்கெல்லாம் இப்போ கிறிஸ்தவனா ஐயோ வேணாம்ப்பா அப்படின்னு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா இன்றைக்கி நிறைய ஃபேக் பீப்புள் நம்மளை சுற்றி இருக்கிறத பார்க்குறோம், ஃபேக் கிறிஸ்டியன்ஸ். அப்போ கிறிஸ்துவம்ன்றதே தப்பா அப்படின்னா கிடையாது. நம்ம கிறிஸ்துவம்ன்றது அஃப்கோர்ஸ் அது தேவன் கொடுத்த ஒரு பெயர் அல்ல, அது மனிதர்கள் உலக மக்கள் தேவ பிள்ளைகளுக்கு கொடுத்த ஒரு பெயர். தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த பெயர் வந்து தன்னுடைய பிள்ளைகளாக பார்க்கிறார், மகனாக மகளாக பார்க்கிறார், பரிசுத்தவான்களாக நாம் பார்க்கப்படுகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை பரிசுத்தவான்கள்னு சொல்கிறார், செயின்ட்ஸ் ஆஃப் காட் அப்படின்னு சொல்கிறார். சரி, இப்போது இதில் நான் உங்களுக்கு சொல்ல வர்ற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த கிறிஸ்டியன் லிவிங் அப்படின்றது இன்றைக்கி ஃபேக்காகவே இருக்கிறனால நிறைய பேருக்கு கிறிஸ்டியன் லிவிங்ன்றது ஒரு கான்செப்டே கிடையாது. அது வந்து முழுக்க ஃபேக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். கிடையவே கிடையாது. தெர் இஸ் சம்திங் கால் கிறிஸ்டியன் லிவிங். கிறிஸ்தவ வாழ்க்கை முறை, கிறிஸ்டியன் லைஃப் ஸ்டைல் அப்படின்றது உண்மையிலே இருக்குது, அது ட்ரூவாக இருக்குது. ஆனால் மக்கள் வந்து அதை ஃபேக் பண்ணுறதுனால அது மேலே இருக்கிறதான கண்ணோட்டம் இன்றைக்கி மாறிடுச்சு. இப்போ அப்படிப்பட்ட அந்த உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கை முறை அப்படின்றது தான் அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து சொல்கிறாரு, கர்த்தருடைய வசனம் தான் அதை கற்றுக் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறார். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக அவைகள் இருக்கிறது. பாருங்க, இத்தனை காரியம்: உபதேசம், கடிந்து கொள்ளுதல், சீர்திருத்துதல், நீதியை படிப்பிக்குதல். 4 காரியங்களை, இது 4 தான் கிறிஸ்டியன் லைஃப் ஸ்டைல், கிறிஸ்துவ வாழ்க்கை முறையினுடைய அடிப்படையான 4 முக்கிய காரியங்கள். இந்த 4மே கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அடுத்ததாக நம்ம வாசிக்கிற இன்னொரு முக்கியமான ஒரு காரியம், கர்த்தருடைய வார்த்தை என்பது, கர்த்தருடைய வசனம் என்பது ஒரு மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஆற்றலாக, ஒரு சக்தியாக, ஒரு பவராக அது பார்க்கப்படுகிறது. பாருங்கள், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் எபிரேயர் 4:12, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாகவும் இருக்கிறது. ஏற்கனவே ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி ஜீவ வார்த்தை, லிவிங் வேர்ட் என்கிறதான ஒரு பிரசங்கத்தை சபையில் நான் பகிர்ந்து கொண்டேன். அதனுடைய வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைனா தயவு செஞ்சு பாருங்கள். இதனுடைய ஒரு சில வசனங்கள்லாம் அதுலேயும் நான் மென்ஷன் பண்ணி அதில் ஒரு செய்தியாக, தேவ செய்தியாக அதை நான் பேசியிருக்கேன். இப்போது இதில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை பாருங்கள் என்ன இருக்குங்களா, அதில் ஒரு ஆற்றல், அதில் ஒரு அது வந்து அதுக்குள்ளேருந்து ஒரு மறைந்திருக்கிற ஒரு சக்தி ஒன்று இருக்குது. அது மனுஷன் உண்மையாலுமே ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது அவனிடத்திலிருந்து அந்த வல்லமையை, அந்த ஜீவனை அது வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. 7வதாக. அடுத்து 8வதாக நாம் பார்க்கிறது பெரிய வசனமாக இருக்கனால ஃபாண்ட் கொஞ்சம் சின்னதாகிடுச்சு, பட் நீங்கள் ஜூம் இன் பண்ணிங்கன்னா அதை படிச்சுக்கலாம். உபாகமம் 30வது அதிகாரம் 11லிருந்து 14 வரைக்கும் இருக்கிற வசனங்களை வாசிக்கிறேன். உபாகமம் 30:11-14. நான் இன்று உனக்கு விதிக்கிற கட்டளை உனக்கு மறைபொருளும் அல்ல, அது உனக்கு தூரமானதும் அல்ல. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் வானத்திற்கு ஏறி அதை எங்களுக்கு கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது வானத்தில் உள்ளதும் அல்ல. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் சமுத்திரத்தை கடந்து அதை கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது சமுத்திரத்திற்கு அப்புறத்தில் உள்ளதும் அல்ல. நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. பாருங்க, பைபிளுடைய அக்சசிபிலிட்டி, பைபிளை நம்ம எப்படி அக்சஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கு மோசே வந்து இஸ்ரேல் மக்களுக்கு அப்போவே ஒரு பெரிய ஒரு லெசன் நடத்தியிருக்கிறாரு. ஸோ கையில் பைபிள் தான் இருக்குது, இல்லை அங்கே போய் படிக்கணும், இல்லை அவங்க வந்து நமக்கு சொல்லணும், இல்லை அங்கே போனால் தான் நான் பைபிள் படிப்பேன் அப்படிலாம் கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை நீ கேட்க ஆரம்பிக்கும் போது அது உனக்குள்ளாக, உன் இருதயத்தில் இருக்குது, உன் வாயில் இருக்கிறது. ஸோ அதனால் வசனத்தை போய் நான் அங்கே போய் தேட போகிறேன், வசனத்தை இங்கே போய் நான் தேட போகிறேன், வசனம் அங்கே போனால் தான் எனக்கு கிடைக்கும், இங்கே போனால் தான் கிடைக்கும்லாம் இல்லை.
கர்த்தருடைய வார்த்தையை நீ எங்கே இருந்தாலும் நீ ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சத்தியத்தை மோசே வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? தேவனுடைய கட்டளைகள், அதாவது கட்டளைன்றது தேவனுடைய நியாயப்பிரமாணங்கள், மறைபொருளும் அல்ல, அது தூரமானதும் அல்ல அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அடுத்ததாக 9வதா நம்ம பார்க்கிறதான ஒரு காரியம், கர்த்தருடைய வார்த்தை இட் இஸ் என்டியூரிங், நிலை நிற்கக்கூடியதாக இருக்கிறது. அதுக்கு தான் ஏசாயா 40:8 பாருங்க, புல் உலர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது. ஸோ தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம் என்றென்றும் நிலைத்து நிற்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அடுத்ததான் மார்க் 13:31 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், வானம் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவது இல்லை அப்படின்னு சொல்லி தேவன் இங்கே சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். கர்த்தர் வார்த்தையினுடைய அந்த நேர்மைத்தன்மையை நமக்கு கற்றுக் கொடுக்குறார். இட் இஸ் ஸ்டேபிள் அண்ட் என்டியூரிங். அடுத்ததாக முக்கியமான ஒரு சில காரியங்கள்லாம் பார்த்துட்டு நம்ம அடுத்ததாக மெயினான தியானத்துக்குள்ளே நம்ம போகலாம். சரி, அடுத்ததாக வேதாகமத்தினுடைய முக்கியமான கோட்பாடுகள் என்ன? ஏன்னா எதுலேயுமே ஒரு கோட்பாடு இருக்கணும். எனிதிங் தட் யூ டூ இன் லைஃப் நீட் டு ஹாவ் அ டாக்ட்ரின். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு திரைப்படம்னு ஒரு வீணான ஒரு திரைப்படம்னு வச்சுக்கோமே, ஒரு 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 5 நிமிஷம் வீடியோ இருந்தால் கூட ஏதோ ஒன்று ஒரு நல்ல கோட்பாடாக இருக்கணும், இல்லை தீமையான கோட்பாடாக இருக்கணும். ஆக மொத்தம் அதில் ஏதாவது ஒரு 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 விஷயத்தை சொல்ல வர மாதிரி இருக்கணும் இல்லைங்களா? எந்த ஒரு செய்தியாக இருக்கட்டும், வீடியோவாக இருக்கட்டும், திரைப்படமாக இருக்கட்டும், நியூஸாக இருக்கட்டும், ஒரு ஃபோன் காலாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா காரியங்களிலுமே அடிப்படையான ஒரு சத்தியம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதாவது இந்த 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 விஷயத்துக்காக தான் இது செய்யப்பட்டது அப்படின்ற மாதிரி. இப்போ அதே மாதிரி பைபிள் தேவனால் இந்த ஆசிரியர்கள் மூலமாக எழுதப்பட்டதுக்கு ஒரு நோக்கம் ஒன்று இருக்குது. ஸோ பேசிக்கான நோக்கம் என்ன, அந்த டாக்ட்ரின்ஸ் என்ன, அந்த கோட்பாடுகள் என்ன அப்படின்றத நம்ம முதலாவது பார்க்க போகிறோம். முதலாவது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி, இட் இஸ் கிவன் டு ரிவீல் காட் டு அஸ். தேவனை மனிதன் அறிந்து கொள்ளும்படியாக. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு நான் ஏற்கனவே நான் சர்ச்லேயும் நான் அதான் சொல்லுவேன், ஸோ உங்களுக்கும் நான் அதான் சொல்கிறேன், பைபிள் நம்ம எதுக்கு படிக்கிறோம்? பைபிளை நம்ம எதுக்கு படிக்கிறோம் அப்படின்னா தேவனை அறிந்து கொள்றதுக்கு தான் படிக்கிறோம். இதுதான் ஒரே காரணம். பிரசங்கம் பண்ணுறதுக்கு, மற்றவங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு. நிறைய கிறிஸ்டியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கியூமெண்ட் பேசிஸில் பைபிள் படிப்பாங்க, பார்த்துருக்குறீங்களா? நான் கிறிஸ்டியன், என்னுடைய ஃபெய்த்தை நான் டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக பைபிள் படிப்பேன்னு படிப்பாங்க. நோ, அது தப்பு. உங்களுடைய ஃபெய்த்தை நீங்கள் டிஃபெண்ட் பண்ணலாம், கரெக்டு தான், ஆனால் அதுக்காக பைபிள் படிக்கக்கூடாது. அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்ககிட்ட வந்து ஆர்கியூ பண்ணுறதுக்காக, அவங்க தப்புன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு வசனத்தை தேடுவாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன். அதே மாதிரி வசனத்தை படித்தா ஆண்டவர் படிக்க சொல்லியிருக்காரு, அதனால் நான் படிக்கிறேன், வசனத்தை படித்தா எனக்கு ஆசீர்வாதம். இந்த மாதிரி இன்டென்ஷனோட நம்ம பைபிள் படிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. உண்மையாக நம்ம சொல்லணுன்னா பைபிள் எதுக்காக படிக்கிறோம்? தேவனை அறிகிற ஒரு அறிவிலே நம்ம வளரணும், தேவனை நம்ம அறிந்து கொள்ளணும். இதுதான் பேசிக்காக. ஸோ இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ரெவலேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ தேவன் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொல்லி சொன்னால் தன்னை வெளிப்படுத்துகிறார், வசனத்தின் மூலமாக தன்னை வெளிப்படுத்துகிறார். சரிங்களா? அதை பற்றி நம்ம அடுத்த செஷனில் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த செஷனாக இதுலேயே நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். பட் இதை ஒரு அவுட்லைன் புரிஞ்சுக்கோங்க. ஸோ வேதாகமம்ன்றது ஒரு வெளிப்படுத்தப்பட்ட புத்தகம். இட் இஸ் எ ரிவீல்டு புக். அப்போ ரிவீல்னா என்ன அர்த்தம்? அதுக்கு முன்னாடி அது என்ன பண்ணப்பட்டிருக்குது? மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அது வெளிப்படுத்தப்படுகிறது. ஸோ பைபிள் இல்லாத காலத்துக்கு முன்னாடி எவ்ரி மிஸ்ட்ரி அண்ட் ட்ரூத் அபவுட் காட், தேவனை குறித்து, கடவுளை குறித்து இருந்ததான எல்லா சத்தியமும் ரகசியங்களும் மறைபொருள்களாக இருந்தது. ஆனால் பரிசுத்த வேதாகமத்துக்கு அப்புறம் அது மறைபொருளாக இருக்கவில்லை. அது இப்போ மனிதன் தெளிவடையும்படி, அறிவடையும்படி மனிதனுக்கு கொடுக்கப்படுகிறது. புரியுதுங்களா? ஸோ இதுதான் முதல் டாக்ட்ரின், ஃபஸ்ட்டு டாக்ட்ரின் ரெவலேஷன். அடுத்ததாக நம்ம வேதாகமத்தில் முக்கியமாக நம்ம படிக்கிறதான இன்னொரு ஒரு டாக்ட்ரின் என்ன, ஒரு கோட்பாடு என்ன அப்படின்னா தேவன். வி ஸ்டடி ஹூ காட் இஸ். தேவன் யார் என்பதை நாம் பார்க்கிறோம். சரிங்களா? நம்ம ஆராதிக்கிறதான தேவன் எப்படிப்பட்ட தேவன்? நம்ம 3 ஒன்றாக இருக்கிற திரியேக தேவன் சொல்கிறோம். இன்ஃபேக்ட் ட்ரினிட்ரின்ற வேர்டு நம்ம பைபிளில் கிடையாது. திரியேகம் அப்படின்ற வார்த்தை நம்ம பைபிளில் கிடையாது. ஆனால் அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம். அதெல்லாம் மேபி லேட்டராக ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம், இந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகள்லாம் பைபிள் இல்லாத வார்த்தையை நம்ம ஏன் பயன்படுத்துகிறோன்ற கேள்விக்கு நம்ம அப்புறமா வரலாம். நம்ம டீப்பாக முதல்ல இதை படிக்கலாம்.
இப்போது இந்த மாதிரி தேவனை பற்றி அறிந்து கொள்வது, சரிங்களா? அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா இறைவனை பற்றி அறிந்து கொள். இப்போது வேதியியல், புவியியல், எல்லாத்துக்கும் இயல்னும். இப்போது புவியை பற்றி படிப்பது, பூமியை பற்றி படிப்பது புவியியல். வேதியம், அதாவது கெமிஸ்ட்ரி இல்லையா, அது வேதியியல்ன்றோம். இப்போ அதே மாதிரி தான் இறையியல்னா என்னது? இறைவனை பற்றி படித்தல் இறையியல். ஸோ இது ஒரு தனி ஒரு ஸ்ட்ரீம், இது இது ஒரு தனி ஓஷன். மற்றதெல்லாம் கூட ஓஷன்னு சொல்ல முடியாது, ஆனால் தேவனை பற்றி படித்தல் அப்படின்றது இது ஒரு ஓஷன். ஸோ அதை நம்ம பைபிள் காலேஜில் நம்ம ப்ராப்பராக போய் படிக்கலாம். ஸோ பைபிள் காலேஜும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா எல்லா பைபிள் காலேஜுமே சரியான கோட்பாடுகளை நமக்கு போதிப்பது அல்ல, சரிங்களா? எங்களுடைய பைபிள் காலேஜ் தான் பெஸ்ட்டுன்னு ப்ரமோட் பண்ணுறதுக்காக நான் அதை சொல்லலை, ஆனால் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னா நிறைய நேரங்களில் வேதாகம கல்லூரியிலையும் படித்து கடவுள் இல்லைன்னு மறுதளித்து வந்தவங்கள நான் பார்த்துருக்குறேன், சரிங்களா? வேதாகம கல்லூரியில் போனது தேவனை பற்றி படிக்க, ஆனால் காலேஜ் டிகிரி முடிச்சுட்டு வரும்போது கடவுளே இல்லைன்னு சொல்லி கடவுள் மறுப்பு கொள்கையில் வெளியே வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, தேவனை அறிந்து கொள்றதில் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு எந்த அளவுக்கு உதவி செய்தோ அதே அளவுக்கு பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு என்ன பண்ணுறாருன்னா உதவி செய்கிறார். ஆவியானவரை உங்களை விட்டு எடுத்துட்டு பைபிளை மட்டும் நீங்கள் தூக்குனீங்கன்னா அந்த புத்தகத்துக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதில் இருக்கிற 66 புத்தகங்களை நீங்கள் மனப்பாடம் பண்ணாலும் அதில் ஒரு பைசாவுக்கு நமக்கு பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா ஆவியானவர் கூட இல்லை. ஸோ பைபிள் காலேஜ் படிக்கிறவங்க, பைபிள் பிரசங்கம் பண்ணுறவங்க எல்லாமே ரைட்டு, அவங்க பண்ணுறது எல்லாமே கரெக்டுன்னு நம்ம சொல்லவே முடியாது. நமக்கு ஸ்பிரிட் ஆஃப் டிசர்ன்மெண்ட், பகுத்தறிவு வேணும். அவங்க என்ன வசனங்களை படிக்கிறாங்க, எப்படி பேசுகிறாங்க, எப்படி அதை நடைமுறைப்படுத்துகிறாங்க, தங்க வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்துகிறாங்களான்றதை ஆராய்ந்து பார்த்து தான் ஒருத்தங்களுடைய போதனைகளையோ இல்லை ஒருத்தங்களுடைய வேதாகம காரியங்களை குறித்தோ நம்ம கேட்கணும், சரிங்களா? ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு சொன்னேன், வேதாகமம் கற்றுக் கொடுக்குற கோட்பாடு வெளிப்பாடு. ரெண்டாவதாக நாம் பார்க்கறது இறையியல். அடுத்து மூன்றாவதாக நாம் பார்க்கறது என்ன அப்படின்னா தேவனுடைய கிரியைகள், த ஒர்க்ஸ் ஆஃப் காட். தேவன் அவர் நிறைய பேர் இப்படி புரிஞ்சுக்குவாங்க, அவர் ஒரு பெரிய ஒரு சிங்காசனத்து மேலே உட்காந்துட்டு அப்படியே கால் மேலே கால் போட்டு அப்படி செங்கோலை வச்சுக்கிட்டு அப்படி கெத்தா அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்றது கிடையாது. ஹீ இஸ் ஒர்க்கிங், அவர் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், சரிங்களா? அவருடைய செயல்கள் என்ன அப்படின்றத கர்த்தருடைய வேதாகமும் கோட்பாடுகளாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதுதான் சிருஷ்டிப்பு அப்படின்றது அவருடைய செயல். ப்ராவிடன்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? தினந்தோறும் நம்மை விசாரிக்கிறார், ப்ரொவைட் பண்ணுறார், நமக்கு தேவைகளை சந்திக்கிறார். அடுத்ததாக நியாயம் தீர்க்கிறார், ஜட்ஜ் பண்ணுறாரு. அடுத்ததாக ரட்சிக்கிறார், ரட்சிக்கக்கூடிய மனம் உள்ளவங்களை ரட்சிக்கிறாரு. ரட்சிப்பை பெற்றும் அதை மறுதளிக்கிறவங்களை என்ன பண்ணுறாரு? அவர் நியாயம் தீர்க்கிறார். இப்போ நீங்கள் பார்த்துருக்கலாம், மேபி லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்கிறதான அந்த ஃபயர், அதை பற்றி பயங்கரமாக நிறைய பேர் போட்டுட்டு இருந்தாங்க, நானுமே பார்த்தேன். ஏன்னா அங்கே வெளிப்படையாகவே தேவனை மறுதளிக்கிற கூட்டம் வாழ்கிற ஒரு பகுதி. அந்த பகுதியில் விதமாக வந்தது. அது கண்டிப்பாக ஒரு பக்கம் தேவனுடைய நியாய தீர்ப்பாக தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ தேவனுடைய கிருபை வெளிப்படுகிற இடங்களும் இருக்கிறது, தேவனுடைய நியாய தீர்ப்பு வெளிப்படுகிற இடங்களும் இருக்கிறது. ஸோ அதனால் கடைசி நாட்களுக்குள்ளாக இருக்கிறோம், நம்மை ஆராய்ந்து பார்க்கணும், சரிங்களா? ஸோ தேவனுடைய கிரியைகளில் 4 செய்கிறார். 1 சிருஷ்டிக்கிறார், அடுத்து போஷிக்கிறார், அடுத்து 3ஆவதாக நியாயம் தீர்க்கிறார், அடுத்தது 4ஆவதாக ரட்சிக்கிறார், சரிங்களா? அந்த 4 காரியங்களை தமிழில் போடல, நீங்கள் வேணா எழுதிக்குவாங்க. முதலாவது சிருஷ்டிக்கிறார், 2ஆவதாக போஷிக்கிறார், அடுத்து 3ஆவதாக நியாயம் தீர்க்கிறார், 4ஆவதாக அவர் ரட்சிக்கிறார், சரிங்களா? 4 கிரியைகளை தேவன் செய்கிறார். அடுத்ததா வேதாகமத்தில் இருக்கிற இன்னொரு முக்கியமான கோட்பாடு என்னன்னா, we come to know who a man is. மனிதன் யார், ஒரு நபர் யார் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்கிறோம். இது ஒரு தனி ஒரு ஸ்டடி, சரிங்களா? மனிதவியல்னு சொல்லுவோம் இதை. ஆந்த்ரோபாலஜினா மனுஷனை பற்றி. இப்போ எப்படி ஜுவாலஜி, பயாலஜிலாம் நம்ம ஸ்கூலில் பார்த்துருப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஆந்த்ரோபாலஜினா மனிதனை பற்றி படிப்பது. இப்போது மனிதனை பற்றி படிப்பது, இதுக்கு நார்மலாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சைக்காலஜிஸ்டோடைய கிளாஸஸ் இருக்கலாம், ஒரு மனிதனுடைய மூளையை பற்றி சொல்கிறதான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டாக்டர் இருக்கலாம், ஒரு நியூராலஜிஸ்ட் இருக்கலாம், ஆர் மெடிக்கல் ஃபீல்டில் ஒவ்வொரு அவயவத்துக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிற மாதிரி இவங்கெல்லாம் சேர்ந்தால் ஒரு கூட்டு முயற்சியில்
மனிதன் இவர் தான் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னா கிடையாது. இவங்க அதாவது இப்போ டாக்டர்ஸோ, மூளையை படிக்கிறவரோ, நரம்பு படித்தவரோ, எலும்பு பற்றி படித்தவரோ மனிதனுடைய சரீரத்தை பற்றி சொல்லலாம். ஆனால் மனிதனுடைய ஆழ் மனதை பற்றி எந்த டாக்டரும் படிக்க முடியாது, எந்த டாக்டரால் அறிந்து கொள்ளவும் முடியாது. ஸோ தேவனுடைய ஆவியே அல்லாமல் மனுஷனுடைய இருதயத்தை அறிந்தவன் யார் என்று சொல்லி பவுல் சொல்கிறார். அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் என்ன பண்ணுறாருனா மனுஷனுக்குள்ளே இருக்கிறது எல்லாவற்றையும் எக்ஸ்போஸ் பண்ணுறார். அப்படி எக்ஸ்போஸ் பண்ணப்பட்டு எழுதப்பட்ட முக்கியமான ஒரு புத்தகம் தான் நம்ம கையில் இருக்கிற பரிசுத்த வேதாகமம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தேவனை அறிந்து கொள்ளுதல், தேவனுடைய கிரியைகள், வெளிப்பாடு, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் மனிதன் யார், மனிதனுடைய தன்மை என்ன அப்படின்றத ஆவியானவர் நமக்கு இந்த பரிசுத்த வேதாகமத்தில் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். சரிங்களா? மனிதனுடைய பாவகுணம், அவனுடைய சுபாவங்கள், அதுக்கப்புறமா எப்படி அவன் ரட்சிக்கப்படும் பொழுது அவன் பெற்றுக்கொள்ளுகிற பரிசுத்த ஆவியினுடைய முத்திரை என்ன, அதுக்கப்புறம் நித்திய வாழ்க்கைக்காக அவன் எப்படி ஆயத்தமாகணும், எப்படி ஆயத்தப்பட்டிருந்தாங்க, எப்படி அவங்க ஆயத்தமாகறாங்க, இப்படி எல்லா காரியங்களுமே, அதாவது அவங்க பிறப்பிலிருந்து அவங்க நியாயத்தீர்க்கப்பட்டு பரலோகத்திற்கோ நரகத்திற்கோ போகிற வரைக்கும் எல்லா காரியங்களையுமே மனுஷனை பற்றி தெளிவாக கர்த்தருடைய வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. இது முக்கியமான ஒரு கோட்பாடு. அடுத்ததாக உடன்படிக்கை ரொம்ப முக்கியமானது. பைபிள் சொல்லப்போனால் இட் இஸ் அ புக் ஆஃப் கவனன்ட்னே சொல்லலாம், உடன்படிக்கைகளின் புத்தகம்னு சொல்லலாம். ஏன்னா உடன்படிக்கை சாதாரணமான ஒரு காரியம் கிடையாது. இதை ப்ராமிஸ்னு சொல்ல முடியாது. ப்ராமிஸ்ன்றது ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு நான் அதை செய்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணி கொடுக்கறது. அதை தாண்டி உடன்படிக்கைன்றது திஸ் இஸ் சம்திங் எல்ஸ். இது அதை தாண்டி வேற ஒரு காரியம். இது என்ன அப்படின்னா, இது மனிதனுக்கும் தேவனுக்கும் இருக்கிறதான உறவில் தேவன் மனிதன் சார்பிலே செய்கிறதான ஒரு சில தீர்மானங்கள். மனிதனுக்காக நான் இதை செய்வேன், ஏன்னா நான் அவனை நேசிக்கிறேன். இப்போ உதாரணத்திற்கு நோவா காப்பாற்றப்பட்டார். நோவா வெளியில் வந்த உடனே அவர் ஒரு பலி செலுத்துகிறார். பலி செலுத்தின உடனே கர்த்தர் அந்த உடன்படிக்கையை நினைவு கூறுறார். நான் இனிமேல் உடன்படிக்கை பண்ணுறார். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, இனிமேட்டு தண்ணீரினாலே முழு உலகத்தையும் நான் என்ன பண்ண போகிறதில்ல, அழிக்க போகிறது கிடையாது. ஸோ நான் அவங்கள அதாவது உலகத்தினுடைய அழிவு தண்ணீரினால் இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அப்போ நிறைய பேர் கேட்பாங்க, அப்போ சுனாமிலாம் வந்துச்சு, அதாவது காட் சொன்னது ஃபுல் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த பிளானட், அதாவது முழு பூமியினுடைய அழிவு தண்ணீரில் இருக்க போகிறதில்ல. பட் அங்கங்கே அது தேவன் அனுமதிக்காமல் அந்த இயற்கை சீற்றங்கள் வருவதும் இல்லை. தேவன் கட்டுப்பாட்டில் இருக்கிறார் அப்படின்றத புரிந்து கொள்வது தான் அது. ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் வரும்போது கேட்பாங்க, வேர் இஸ் காட்? இஃப் தெர் இஸ் காட், வாட் இஸ் ஹி டூயிங்? தேவன் ஒருத்தர் இருந்தார்னா அவர் என்ன பண்ணுறாரு? ஏன் அவர் இதெல்லாம் கட்டுப்படுத்தலை? ஏன் மனுஷங்க இப்படி சாவறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாரு இப்படின்னு சொல்லி ரொம்ப என்ன சொல்கிறது, ஞான உதயம் அந்த மாதிரி பேசுவாங்க. தேர் ஆக்சுவலி ஃபூல்ஸ். அவர்கள் முட்டாள்கள் தானே சொல்லணும். நம்ம தேவனை அறியாமல் நம்ம தேவனிடத்தில் இத்தனை கேள்வி நம்ம கேட்கவே முடியாது. தேவன் யார் என்று தெரிந்து கொள்ளாமல் நம்ம தேவனிடத்தில் கேள்வி கேட்க நமக்கு முடியாது. தேவனிடத்தில் நம்ம கேட்கலாம், ஆனால் முதலாவது தேவன் யாருன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த இன்டிமசியில் இருந்தீங்கன்னா நீங்கள் தேவனோட நீங்கள் பேசலாம், ஆண்டோட கேள்விகளை கேட்கலாம். ஆண்டோர் கேள்விகளுக்கு காட் வில் ஆன்சர். சரிங்களா? நம்முடைய கேள்விகளுக்கு நிச்சயம் பதில் உண்டு. ஆனால் அது எதை பொறுத்து தெரியுங்களா? தி இன்டிமசி தட் யூ ஹேவ் வித் காட். தேவனோடு இருக்கக்கூடிய நெருக்கத்தை பொறுத்து தான் அந்த பதில் இருக்குது. ஸோ அதனால் மேபி அது பார்த்திங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டடி. அது அப்பாலஜெட்டிக்ஸ்னு சொல்லுவோம். அதாவது இந்த மாதிரி கேள்வி கேட்குறவங்களுக்கு பதில் சொல்கிறது, கடவுள் இருக்கிறாரா இல்லையா, கடவுள் இருந்தார்னா இந்த இயற்கை சீற்றம்லாம் ஏன் நடக்குது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் அப்பாலஜெட்டிக்ஸ்னு சொல்லுவோம். அது ஒரு தனி சப்ஜெக்ட். அதை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு டைம் இல்லை. ஆண்டவருக்கு சித்தமாக இருந்தால் நம்ம அதை வேறு ஒரு நாட்களில் நம்ம பேசலாம். சரிங்களா? இப்போ இந்த உடன்படிக்கைன்றது என்னென்னா, தேவனாக மனிதனை நேசித்து மனிதனோடு அவர் செய்து கொள்ளுகிறதான ஒரு சில பொருத்தனைகள். நான் இதை செய்வேன், இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி. இது கவனன்ட். நம்ம வேதாகமத்தில் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எல்லாத்துலேயுமே உடன்படிக்கைகளை நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக ரொம்ப முக்கியமாக வேதாகமத்தில் முக்கியமான நபர் அப்படின்னா அவர் யாருங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இவரை பற்றி படிக்கிறத இது தனி சப்ஜெக்ட். இப்போ எப்படி ஆந்த்ரோபாலஜின்னு சொன்னேன் இல்லைங்களா, மனுஷனை பற்றி படிக்கிற அந்த மாதிரி கிறிஸ்துவை பற்றி படிக்கிறத கிறிஸ்டாலஜின்னு சொல்லுவோம். இதெல்லாமே சும்மா நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை பற்றி நம்ம பெருசாக டீட்டெயிலாக படிக்க போகிறதில்ல. இது பைபிள் காலேஜில் படிப்போம். ஆனால் இப்போதைக்கு நீங்கள் ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க.
இப்போது கிறிஸ்துவை பற்றி முழுசுமா கிறிஸ்துவனுடைய செயல்கள் என்ன, எப்படி அவர் புதிய ஏற்பாட்டில் மாம்ச உருவத்தில் வர்றதுக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தார், இப்போ எப்படி இருக்கிறாரு, அதுக்கப்புறம் எப்படி வரப்போகிறாரு, இதை பற்றி எல்லாமே முழுசாக நம்ம படிக்கிறது கிறிஸ்டாலஜி. அப்போது நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், அதாவது பைபிளில் இருக்கிற 66 புத்தகத்துலேயும் நம்ம யாரை பார்க்க முடியும்னா இயேசு கிறிஸ்துவனுடைய ஏதாவது ஒரு ஷேடோவை நம்மளால் பார்க்க முடியும், ஒரு நிழலாட்டத்தையும் ஒரு நிறைவேறுதலையும் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ கிறிஸ்துவை பற்றி படிக்கிறது, ஸோ அவருடைய வாழ்க்கை, அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய வருகை, இப்போ நமக்காக அவர் பரிந்து பேசுறது, இப்படி எல்லா காரியங்களையுமே நம்ம பார்க்கறது தான் கிறிஸ்டாலஜி. சரிங்களா? இது முக்கியமான ஒரு கோட்பாடு. அடுத்ததாக சால்வேஷன், ரட்சிப்பை பற்றி படிக்கிறது. ரட்சிப்பு இல்லைன்னா பைபிளில் எந்த விதமான நம்ம படிக்கிறதுக்கு யூஸே இல்லை, வேறு யாரோ ஒருத்தர் படிச்சுட்டு போகணும்னு சொல்லலாம். ஏன்னா பைபிள் நமக்காக எழுதப்பட்டது. எனக்காக ஏன் எழுதப்பட்டுச்சுன்னா எனக்கு தேவையான ஒன்று அதில் இருக்குது. என்னது? ரட்சிப்பு. சரிங்களா? ஸோ அதை நம்ம அதுக்கு ஒரு பேர் இருக்குது, சொட்டீரியாலஜி. சும்மா நேம் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போது இது ரட்சிப்புனா நமக்கு தெரியும், தேவன் நம்மளை நேசிக்கிறதுனால தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு தந்து அவரை பாடுகளுக்கு உட்படுத்தி, அவர் மூலமாக சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டு ராஜ்யம் கட்டப்பட்டு அவரை பாடுகளுக்கு உட்படுத்தி அதுக்கப்புறம் மரித்து ரத்தம் சிந்தி உயிர்த்தெழுந்து மரணத்தை ஜெயித்து பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு இப்போ எனக்காக உங்களுக்காக அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இதுதான் ரட்சிப்பு. ஸோ இது எது வரைக்கும்? என்னுடைய மரணனாலோ கிறிஸ்துவின் வருகையினாலோ அது வரைக்கும் இந்த சால்வேஷன் ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அடுத்ததாக நம்ம பைபிளில் பார்க்குற இன்னொரு முக்கியமான ஒரு கோட்பாடு த சர்ச். இதை எக்லீசியா அப்படின்னு சொல்லுவோம். இது கிரேக்க வார்த்தை எக்லீசியா, சபைக்கு எக்லீசியான்றது பேர். ஸோ சபையை பற்றி படிக்கிறனால எக்லீசியான்ற வார்த்தைனால இது எக்லீசியாலஜி அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ சபையை பற்றி. ஸோ சபைன்றது என்னது? சபைன்றது அவசியமாக இன்றைக்கி நிறைய பேர் சர்ச்சுக்கே போக வேணான்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க போகிற சர்ச்செல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனையை பார்ப்பாங்க. பார்த்துருக்குறீங்களா? பீப்புள் கெட் ஹர்ட். எல்லா இடத்துலையும் பீப்புள் ஹவ் பிகம் டூ சென்சிட்டிவ். ரொம்ப சென்சிட்டிவ் ஆனனால என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், எங்கேயாவது ஒரு கரெக்ஷன் வந்தால் கூட அவங்களால ஏற்றுக்க முடியறதில்ல. ஒரு சர்ச்சை விட்டு அடுத்த சர்ச்சுக்கு ஓடிடுவாங்க. இல்லை இந்த மாதிரி 4 சர்ச் போவாங்களா, எல்லா இடத்துலையும் ஒரு கரெக்ஷன் நடக்க என்ன ஆகும்னா, இல்லைங்க எனக்கு கரெக்ஷன்லாம் பிடிக்கல, சர்ச்சே வேஸ்ட்டு, எந்த சர்ச்சுமே சரியில்லைன்னு சொல்லிட்டு நாமே திருச்சபைன்னு சொல்லிட்டு லாக்டவுனில் நம்ம எல்லாம் உட்காந்துட்டு இருந்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வீட்லேயே உட்காந்துக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்ச இடத்துல ஒரு வர்ஷிப், அவங்களுக்கு பிடிச்ச இடத்துல ஒரு பிரசங்கத்தை கேட்டுட்டு அவங்களே திருச்சபையாக நிறைய பேர் கோவிட்க்கு முன்னாடியே அப்படியே இருந்தாங்க. இப்போது நம்ம அந்த கோவிட்க்கு அப்புறம் நிறைய பேர் அதை லைஃப் ஸ்டைலாகவே மாற்றிக்கிட்டாங்க. இது கர்த்தருடைய வார்த்தை நமக்கு அட்வைஸ் பண்ணுறது கிடையாது. இது முற்றிலும் தவறானது. கண்டிப்பாக சபையினுடைய ஐக்கியம் நமக்கு வேண்டும். சரிங்களா? ஸோ சபையில் இருக்கிறதான அந்த முக்கியமான ஒழுங்குகள், அதாவது ஞானஸ்தானம் எடுக்கிறது, அப்புறம் கர்த்தருடைய பந்தியில் லார்ட் சப்பரில் பங்கு பெறுறது, இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கோட்பாடுகள். அடுத்ததாக நம்ம வேதாகமத்தில் பார்க்குற முக்கியமான கோட்பாடு கடைசி காலங்கள். வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் த ஃபியூச்சர்? எதிர்காலத்தில் நடக்க போகிறது என்ன, கடைசி நாட்கள். இதை பேர் எஸ்கட்டாலஜி அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்னென்னா கடைசி காலங்களை பற்றி படிக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை, அவருடைய நியாய தீர்ப்பு, பரலோகம், நரகம், இதெல்லாவற்றையும் பற்றி படிக்கிறது. சரிங்களா? இதை தான் நம்ம டாக்ட்ரின்ஸ், கோட்பாடுகளாக பார்க்குறோம். ஸோ முதலாவது வெளிப்பாடு, ரெண்டாவதாக இறையியல், தேவனை பற்றி பார்க்கிறோம். மூன்றாவதாக தேவனுடைய கிரியைகள். நான்காவதாக மனிதனை பற்றி பார்க்கிறோம். ஐந்தாவதாக உடன்படிக்கையை பற்றி பார்க்கிறோம். ஆறாவதாக கிறிஸ்துவை பற்றி பார்க்கிறோம். ஏழாவதாக ரட்சிப்பை பற்றி பார்க்கிறோம். எட்டாவதாக சபையை பற்றி பார்க்கிறோம். ஒன்பதாவதாக கடைசி காலங்களை பற்றி நாம் பார்க்கிறோம். சரிங்களா? 9 முக்கியமான காரியங்கள். இப்போது வேதாகமத்தினுடைய முக்கியமான கருத்துக்களை மாத்திரம் நம்ம பார்த்துட்டு அடுத்த அடுத்த ஸ்டடிக்குள்ளே நம்ம போகலாம். சரிங்களா? மெயின் தீம்ஸ் என்ன, வேதாகமத்தினுடைய முக்கியமான கருத்துக்கள் என்ன? சரி, இது வரைக்கும் நான் நடத்தினது உங்களுக்கு புரிஞ்சதுங்களா? புரிஞ்சால் ஒரு தம்ஸ் அப் ஆர் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணலாம். தேங்க்யூ சிஸ்டர். ஓகே. ஸோ இன்கேஸ் நீங்கள் நிறைய பேர் கொஞ்சம் லேட்டாக ஜாயின் பண்ணிங்க, நீங்கள் வீடியோவை நீங்கள் லேட்டர் ஆன் நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக டைமுக்கு வர பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், உங்களுக்கும் அந்த ஒரு கனெக்டிவிட்டி கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். சரி, இப்போது முக்கியமான கருத்துக்கள், தீம்ஸ் என்ன? ஸோ இப்போ இதில் கொஞ்சம் சின்னது தான், சும்மா நான் ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் மட்டும் சொல்கிறேன். முதலாவது, தேவனுடைய சுபாவத்தை நாம் அறிந்து கொள்கிறோம்.
we come to know about the character of God. தேவன் யார், அவருடைய சுபாவம் என்ன அப்படின்றத நம்ம புரிந்து கொள்கிறோம். அடுத்ததாக தேவனுடைய செயல்களை நாம் புரிந்து கொள்கிறோம். தி ஆக்ட்ஸ் ஆஃப் காட். சரிங்களா? நீங்கள் வேணுன்றவங்க டக்கு டக்குன்னு எழுதிக்கோங்க. தேவனுடைய சுபாவம், அடுத்ததாக தேவனுடைய செயல்கள், அடுத்ததாக த நேச்சர் ஆஃப் பீப்புள். மனிதன் யார், நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ஒரு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட். மனுஷன் யார் அப்படின்றத பைபிள் நமக்கு ரொம்ப தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மனிதர்களுடைய தன்மை என்ன. அடுத்ததாக காணப்படுகிற உலகத்தின் தன்மை. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த சொசைட்டி, இந்த உலகம், நம்ம பார்க்கக்கூடிய விழுந்து போன இந்த உலகத்தினுடைய தன்மை என்ன. அடுத்ததாக ரொம்ப முக்கியமானது, 2 உலகங்களின் இருப்பது, எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் 2 வேர்ல்டு. இது வந்து ரொம்ப முக்கியமானது இல்லையா? ஏன்னா இப்போ நம்ம சர்ச்சில் யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்கும் தெரியும், யூ ஆர் டாக்கிங் அபவுட் another வேர்ல்டு, அ வேர்ல்ட் தட் இஸ் unseen. பார்க்க முடியாத ஆவி உலகத்தை பற்றியும் நம்ம பேசுகிறோம். ஸோ அதை பற்றியும் நம்மளுடைய வேதாகமத்தில் ரொம்ப தெளிவாக போடப்பட்டிருக்கிறது. 2 உலகங்கள் இருக்கிறது. ஸோ ஒன்று ஃபிசிக்கல் வேர்ல்டு, இன்னொன்று ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை பற்றியும் கர்த்தருடைய வேதாகம் நமக்கு தெளிவாக கற்றுக்கொடு. நிறைய பேர் அதை இக்னோர் பண்ணிடுறாங்க. நிறைய பேர் ஏன் அதெல்லாம் எனக்கு நம்புறதுக்கு மனசு இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கிறிஸ்தவங்களே ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு, ஸ்பிரிட் ரெல்ம்னு ஒன்று இருக்கிறது. பூமி மண்டலம், ஆவி மண்டலம்னு 2 மண்டலங்கள் இருக்கிறது. அதில் அந்த ஆவி மண்டலத்தை பற்றி யாருக்குமே உணர்வே இல்லை, யாரும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதும் கிடையாது, தெரிஞ்சுக்கிறதுக்கு யாருக்கும் விருப்பமும் கிடையாது. ஆனால் இருக்குது, அவங்க ஏற்றுக்கிறாங்களோ இல்லையோ அது இருக்குது. ஸோ அதை நமக்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்குது. அடுத்ததாக மனித உயிருக்கும் தெய்வீகத்திற்கும் இருக்கும் உறவு, த டிவைன் ஹியூமன் ரிலேஷன்ஷிப். சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இது. மனிதனுக்கும் மனித உயிருக்கும் தேவனுக்கும் இருக்கிறதான, தெய்வீகத்துக்கும் இருக்கிறதான உறவு. அடுத்ததாக நாம் பார்க்கிறது கிருபையினாலே உண்டாகிற ரட்சிப்பு. சரிங்களா? கிருபையினாலே நமக்கு கிடைக்கிற ரட்சிப்பு. ஸோ இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம பெருசாக பணம் சம்பாதிக்கிறதோ, ஏதாவது நற்கிரியை செய்கிறதோ, ஏதாவது ஒரு காரியத்தை சாதித்து முடிக்கிறதோ இல்லை. இந்த ரட்சிப்புன்றது நமக்கு இலவசம் இல்லைங்களா? கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ அது இலவசமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரிங்களா? ஸோ இதோட இந்த டைட்டில் நமக்கு முடிவடைகிறது. அடுத்த ஒரு டைட்டில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ நான் இது வரைக்கும் பார்த்தது உங்களுக்கு புரிஞ்சதுங்களா? புரிஞ்சதில்ல? தம்ஸ் அப் கொடுப்பீங்களா? இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம கூகுள் மீட் வச்சுருக்கோம். ஸோ இன்ட்ராக்ட் பண்ணலாம் தாராளமாக. ஓகே, சந்தோஷம். சரி, இப்போது தேங்க்யூ. ஓகே, இப்போது நம்ம அடுத்து முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே பொதுவாக, அதாவது பைபிள் பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, பைபிளுடைய முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லி நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், வெளிப்பாடு. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், வேதாகமத்தினுடைய கோட்பாடில் முக்கியமாக இருக்கிறது ஒன்று ரெவலேஷன், வெளிப்பாடு. இதில் 3 விதமான வெளிப்பாடுகள் இருக்கிறது. அதை ஒரு சங்கீதத்தை வச்சு நம்ம தியானிக்க போகிறோம். சரிங்களா? இதில் 3 விதமான வெளிப்பாடுகள் நான் ஸ்லைடில் போட்டிருக்கிறத பாருங்கள். பொதுவான வெளிப்பாடு, அடுத்ததாக விசேஷ வெளிப்பாடு, அடுத்தது நிகரற்ற வெளிப்பாடு. அது ஒரு போனஸ் மாதிரி, அல்டிமேட் ரெவலேஷன் ப்ளஸ் போட்டிருக்கிறேன். ஃபஸ்ட்டு 2 தான் ஆக்சுவலி ரொம்ப முக்கியமான, 2 நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அல்டிமேட் ரெவலேஷன் கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு காரியம். அதுக்கு தமிழில் போட்டிருக்க நிகரற்ற வெளிப்பாடு, அல்டிமேட். அதாவது இந்த அல்டிமேட்ன்ற வார்த்தை இப்போ பயன்படுத்துவோம், சான்ஸே இல்லைப்பா, ஏதோ ஒரு விஷயம் நடந்ததுன்னா வாய்ப்பே இல்லை அப்படின்வோம், அல்டிமேட்டாக இருக்குது அப்படின்வோம் இல்லைங்களா? அந்த மாதிரி அல்டிமேட்டாக இருக்கிற ரெவலேஷன் என்ன, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, ஸோ 3 பொதுவான வெளிப்பாடு, விசேஷ வெளிப்பாடு, நிகரற்ற வெளிப்பாடு. ஓகே, சரி. இப்போது இந்த முதல் 2 விஷயத்தை எடுத்துக்குவோம். பொதுவான வெளிப்பாடு, விசேஷ வெளிப்பாடு. இது என்ன வெளிப்பாடுனா என்னையா? வெளிப்பாடுனா என்னப்பா, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னா, சிம்பிளாக சொல்லணும்னா, தேவன் தன்னை மனிதனுக்கு வெளிப்படுத்தக்கூடிய விதம், அதுதான் வெளிப்பாடு. புரியுதுங்களா? இப்போது நான் இப்போ உதாரணத்துக்கு இப்போ என்னுடைய திருமணம்னு வச்சுக்குவோம். என்னுடைய திருமணத்தப்போ
என்னுடைய திருமணத்துக்கு முன்னாடி என் மனைவியை நிச்சயதார்த்த டைமில் நான் பார்த்தேன், பழகினேன். அதுக்கப்புறம் திருமணம் செய்தோம். இப்போ திருமணத்திற்கு அப்புறம், திருமண நாளுக்கு அப்புறத்துலேருந்து, அந்த நாளிலிருந்து என் மனைவி என்ன பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க, என் கூட இருந்திருப்பாங்க இல்லைங்களா? இப்போ என் கூட இருந்தவங்க அதுக்கு முன்னாடி என்னை பற்றி தெரிந்தது வேறு. அதுக்கு முன்னாடி ஃபோனில் பேசியிருப்போம், அவ்வளோதான், பழக்கம் இருந்திருக்கும். ஆனால் என் கூட அவங்க வந்து வாழ ஆரம்பித்ததுக்கப்புறம் என்னை பற்றி இன்னும் அதிகமாக என்ன பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க, அவங்க தெரிய ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போது ஒரு மாதம் 2 மாதம், இப்போ ஒரு 10 வருஷம் கழித்து பார்க்கும்போது என்னை பற்றி நல்லா இன்னும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்களுடைய நெருக்கம் என்னோடு கூட அதிகமாக அதிகமாக அவங்க என்னை பற்றி என்ன பண்ணுறாங்க, அதிகம் தெரிந்து கொள்ளுகிறார்கள். எதற்காக? என்னோடு கூட அந்த மனைவின்ற உறவில் இருக்கிறதுக்காக அவங்க என்னை தெரிந்து கொள்கிறாங்க. என்னை பற்றி அறிந்து கொள்கிறாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ அதே தான். இப்போ வெளிப்பாடு நமக்கு எதுக்கு அவசியம்னா, மனுஷனுக்கும் கடவுளுக்கும் இருக்கிறதான உறவில் 2 பேருமே இருக்கணும். தேவன் விரும்புகிறார், தேவன் அந்த உறவில் இருக்க தான் விரும்புகிறார். ஆனால் மனிதன் அந்த உறவில் இருக்கணும் அப்படின்னா அவனுக்கு அந்த வெளிப்பாடாக அவன் என்ன பண்ணியிருக்கணும், கண்டிப்பாக அறிஞ்சு வச்சுருக்கணும். அது என்ன வெளிப்பாடு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், ஒரு படம் ஒன்று போட்டிருக்கிறேன். இது என்ன வெளிப்பாடு அப்படின்னா, இப்போ பாருங்கள், சைடில் 2 காட்சி போட்டிருக்கிறேன். என்ன அது? மலை, நல்ல அழகான ஒரு மலைப்பகுதி, நல்ல அழகான மேகங்கள், மரம் செடியெலாம் இருக்குது. அப்புறம் கீழே இருக்கிற ஃபோட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சன்ரைஸ் மாதிரியோ, ஒரு சன்ரைஸோ சன்செட்டோ ஏதோ ஒன்று. பட் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இதை நம்ம இயற்கை காட்சின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இயற்கை, அதாவது நம்ம ஒரு நேச்சரை ரசிக்கிறதுன்னு சொல்லுவோம். எல்லாருமே யார் இயற்கையை ரசிக்காமல் இருப்பாங்க இல்லைங்களா? எல்லாருமே இயற்கையை ரசிப்பாங்க. கடவுள் இருக்கிறான்னு சொல்கிறவனும், கடவுள் மறுப்பு கொள்கை இருக்கிறவங்க எல்லாருமே இயற்கையை ரசிக்கிறவங்க தான். ஸோ இப்போது இந்த இயற்கை அப்படின்றத நம்ம பார்க்கும்போது, அதாவது இது வந்து தேவனுடைய சிருஷ்டிப்புன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? இப்போ இந்த தேவனுடைய சிருஷ்டிப்பு, தேவனால் உண்டாக்கப்பட்ட சிருஷ்டிப்பு என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், சிருஷ்டிப்பு என்னை படைத்த சிருஷ்டிகர் ஒருவர் இருக்கிறார் அப்படின்றத எந்த சிருஷ்டிப்புமே வெளிப்படுத்தும். இப்போ உதாரணத்திற்கு என் கையில் ஒரு ஃபோன் இருக்குது. இந்த ஃபோன் சரிங்களா? இப்போ இந்த ஃபோனை வந்து நான் உங்களுக்கு காமிச்சு, இந்த ஃபோன் தானாக திடீர்னு வந்துச்சு, இப்படி உட்காந்துட்டு இருந்தேன்னா அது அப்படியே திடீர்னு புஷ்ஷுன்னு ஒரு சவுண்டு வந்துச்சா, அப்படியே ஃபோன் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? போயா வேறு யாரும் கேனே இருப்பான்ட்ட போய் கதை சொல்லு அப்படின்னுவீங்க. ஸோ நம்ம பார்க்கக்கூடிய எந்த ஒரு பொருளுமே யாரோ ஒருவரால், ஏதோ ஒரு நிறுவனமோ கம்பெனியோ ஏதோ ஒன்று, யாரோ ஒருத்தங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதை டிசைன் பண்ணி, அதை மேனுஃபேக்சர், அதை உருவாக்கியிருக்கிறாங்க. கரெக்டுங்களா? அதுக்கு மூல பொருட்கள்லாம் வைத்து அதை உருவாக்கினாங்க. இதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொல்லுவோம். இது கிரியேஷன்னு சொல்ல மாட்டோம், மேனுஃபேக்சர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அதே மாதிரி தான் உலகத்தில் நம்ம பார்க்குற எல்லாமே, இப்போ சூரியனோ சந்திரனோ நட்சத்திரமோ, இப்போ நம்ம பார்க்குற இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி இயற்கை காரியங்களோ, மரங்களோ செடிகளோ கொடிகளோ, மேகம், கடல், இது எல்லாமே எதேச்சியாக அப்படி திடீர்னு வந்துச்சுப்பா, புஷ்ஷுன்னு வந்துச்சுப்பா அப்படின்லாம் சொல்ல முடியாது. அப்போ அது வந்துச்சுன்னா அது உருவாக்கினவர் ஒருத்தர் இருக்கணும் இல்லையா? அப்போ அந்த உருவாக்கினவர் யாருன்றதை வெளிப்படுத்துறது எதுங்க? உருவாக்கப்பட்ட பொருட்கள். புரியுதுங்களா? இப்போ நான் ஃபோனை சொன்னேன். இந்த ஃபோன் என்ன பண்ணுதுன்னா என்னுடைய பிரயோஜனத்துக்காக இருக்குது. ஆனால் இந்த ஃபோனு உருவாக்கப்பட்டவர் ஒருத்தர் இருக்கிறாருன்றதையும் இந்த ஃபோனை எனக்கு சொல்லிக் கொடுக்குது. இந்த ஃபோன் வெளிப்படுத்துதா சொல்லிக் கொடுக்குன்னா அது மறைமுகமாக இருக்குது. பட் நான் கொஞ்சம் யோசிச்சேன்னா, இந்த ஃபோன் எப்படி வந்துச்சு அப்படின்னா, இந்த ஃபோனை யாரோ ஒருத்தங்க செஞ்சாங்க, உருவாக்குனாங்க. கரெக்டுங்களா? இப்போ இதே மாதிரி தான் பொதுவான வெளிப்பாடுனா, ஒரு மனிதன் உருவாக்கப்பட்ட, சிருஷ்டிக்கப்பட்ட இயற்கையை பார்க்கும்போது அவனுக்கு வர்றதான ஒரு எண்ணம், இப்படிப்பட்டதெல்லாம் இருக்குது, இதை உருவாக்கினது யார் அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பாக எல்லா மனுஷனுக்குள்ளேயும் வந்திருக்கணும், வரும். சரிங்களா? ஆனால் நிறைய நேரம் வந்து பார்த்திங்கன்னா அது என்ன ஆகிறது இல்லைன்னா, அது மனுஷன் அறிந்து கொள்றதில்ல, அந்த ஜென்ரல் ரெவலேஷனை புரிந்து கொள்வது கிடையாது. ஸோ இதுதான் ஜென்ரல் ரெவலேஷன். புரியுதுங்களா? பொதுவான வெளிப்பாடுன்னு அர்த்தம், பொதுவாக கண்ணால் பார்க்கக்கூடிய எல்லா கிரியேஷனையும் பார்த்து, there is a creator behind this creation. இந்த சிருஷ்டிப்புக்கு பின்னாடி சிருஷ்டிகர் ஒருவர் இருக்கிறார், இல்லை இந்த எல்லா படைப்புக்கு பின்னாடி படைப்பாளர் ஒருவர் இருக்கிறார்ன்றதை புரிந்து கொள்வது தான் பொதுவான வெளிப்பாடு. அடுத்ததான் ஸ்பெஷல் ரெவலேஷன், விசேஷ வெளிப்பாடுன்னு சொன்னேன் இல்லைங்களா? இதில் பாருங்கள், இதில் வந்து 4 முக்கியமான ஃபோட்டோவை போட்டிருக்கிறேன். சரிங்களா? லெஃப்ட்டில் கீழே இருந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இங்கே ஒருத்தர் இருக்கிறார் பார்த்தீங்களா? இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவர் தூங்குறாரு.
தூங்கும்போது அவர் கனவு வந்து நம்ம ஃபோட்டோ எடுக்க முடியாது இல்லையா? ஸோ அவங்க வந்து ஒரு இமேஜினேஷனில் அவர் கனவு காண்றார். அவர் வந்து ஏதோ ஒரு கனவு காண்ற மாதிரி ஒரு ஃபோட்டோ. ஸோ கனவு, ட்ரீம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஃபோட்டோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில, 7 நோஞ்சு என்ன சொல்கிறது, வியாதியாக இருக்கிற மாடு, 7 கொளுத்த மாடு ஞாபகம் இருக்குங்களா? ஸோ இது வந்து ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறது. இது வந்து யாருங்க? நமக்கு தெரியும், யோசேப்பு. இது வந்து யோசேப் பற்றி இருக்கிறதான ஒரு சின்ன கார்ட்டூன். ஸோ இதை வந்து நம்ம விஷன்னு சொல்லலாம், தரிசனம்னு சொல்லலாம், ட்ரீம், விஷன். அடுத்ததாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா, இங்கே ஒரு வயசானவர்கிட்ட ஒரு ஏஞ்சல் வந்து பேசுகிற மாதிரி ஒரு வரைபடம் இருக்கிறது. இது வந்து யாருன்னு பார்த்திங்கன்னா, நேரடியாக தேவன் வெளிப்பட்டு பேசுகிறது. அடுத்ததாக இங்கே மேலே ஒருத்தர் பார்த்திங்கன்னா கையில் பைபிள் வச்சுருக்கிறார். இவர் என்ன பண்ணுறாருன்னா பைபிளை படிக்கிறார். இப்போது இந்த 4 காரியங்கள் என்னென்னதுங்க? ட்ரீம்ஸ், விஷன்ஸ், டைரக்ட் விசிட்டேஷன்ஸ் அண்ட் ஸ்கிரிப்சர்ஸ். திரும்ப சொல்கிறேன், கனவுகள், தரிசனங்கள், தேவனால் நேரடியாய் சந்திக்கப்பட்ட சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள், அடுத்ததாக கர்த்தருடைய வார்த்தை. இந்த 4மே விசேஷ வெளிப்பாடுன்னு சொல்கிறோம். எப்படின்னா, ஒரு மனிதன் இந்த விசேஷ வெளிப்பாடு மூலமாகவும், முதலாவது நான் சொன்னேன், இப்போது இந்த பொதுவான வெளிப்பாடு மூலமாக மனுஷன் என்ன பண்ணுறான்? படைப்பாளர் ஒருவர் இருக்கிறாருன்னு அறிந்து கொள்கிறான். இப்போது படைப்பாளர் ஒருவர் இருக்கிறாருன்னு அறிந்து கொண்ட மனுஷன், அவன் அடுத்து அவனுக்கு வெளிப்படுத்தப்படுற விஷயம் என்னென்னா, அவனுக்கு விசேஷ வெளிப்பாடு வருது. எப்படி வருது? அவனுக்கு கனவு மூலமாக, விஷன்ஸ் மூலமாக, ஜெபம் பண்ணுற நேரத்தில் விஷன்ஸ் மூலமாகவோ, அடுத்ததாக நேரடியாக தேவனால் அனுப்பப்பட்ட மனிதர்கள், அது தேவதூதர்கள்னு கிடையாது, தேவனால் அனுப்பப்பட்ட மனிதர்கள். இப்போ உதாரணத்திற்கு பவுலை சந்திக்கும்படியாக அனனியா அனுப்பப்பட்டார் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி, அதே மாதிரி கொர்நேலியை சந்திக்கும்படி பேதுரு அனுப்பப்பட்டார். இந்த மாதிரி நிறைய சூழ்நிலைகளில் தேவன் வந்து ஒரு மனுஷனை அனுப்பி ஒரு இரட்சகரை பற்றியதான ஒரு செய்தியை சொல்கிறதுக்கான ஒரு வழி. அடுத்ததாக நம்ம எல்லார் கையிலையும் இருக்கிறதான பைபிள். இப்போ நம்ம கையில் இருக்க பைபிள் இருக்கு இல்லைங்களா? இந்த பைபிள், நம்ம கையில் இருக்க பைபிள் வந்து இது ஒரு ஸ்பெஷல் ரெவலேஷன். நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஏன் பைபிளை ஸ்பெஷல் ரெவலேஷன்னு சொல்கிறோம்? ஏன்னா அந்த பைபிளில், நம்ம கையில் இருக்கிற இந்த பைபிளில் தேவனை பற்றி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவன் யார், அவரை அறிந்து கொள்கிறதுக்கு விதங்கள் என்ன, அவரை அறிந்து கொள்ளணும், அவரை புரிந்து கொள்ளணும்னா நான் என்னென்னலாம் செய்யணும் அப்படின்ற காரியங்களை நம்ம இந்த வேதாகமத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். சரிங்களா? ஸோ இப்போ 4 காரியங்கள் என்னதுங்க? இந்த 4 வந்து லிமிட்டடாக இருக்கிறது. இதை தாண்டி இருக்கிறது நான் மேற்கொண்டு வர்ற நாட்களில் நான் உங்களோட பேசுகிறேன். ஸோ ட்ரீம்ஸ், விஷன்ஸ், கனவுகள், தரிசனங்கள், நேரடியாக மனிதர்கள் மூலமாக தேவன் பேசுதல், 4வதாக கர்த்தருடைய வசனம். இது எல்லாமே ஸ்பெஷல் ரெவலேஷன். ஸ்பெசிஃபிக்காக ஒருத்தங்க கிட்ட ஒரு செய்தியை கொடுக்கும்படி தேவன் கொடுக்கிறதான காரியங்கள் தான் இந்த ஸ்பெஷல் ரெவலேஷன். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போது இந்த பொதுவான வெளிப்பாடை பற்றி நம்ம வாசிக்கலாம். உங்கள் பைபிள் எடுத்துக்கோங்க, ஸ்லைட்லேயும் இருக்கும், இதையே பார்த்து படிக்க வேணாம், உங்கள் பைபிள் எடுங்க. உங்கள் பைபிள் எடுத்திங்கன்னா சங்கீதம் 19வது அதிகாரம், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பகுதி தான். சங்கீதம் 19 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசன பகுதி. ஓகேங்களா? 1லிருந்து 6 வரைக்கும் நம்ம சேர்ந்து வாசிக்க போகிறோம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அது தன் மனவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போலிருந்து பராக்கிரமசாலியைப் போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாக இருக்கிறது. அது வானங்களின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது. அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. கவனிக்கணும், இந்த முதல் 6 வசனங்களை நம்ம சங்கீதக்காரர் இருக்கார் இல்லைங்களா, அவர் பயங்கரமான, அவர் பெரிய ராஜா அப்படின்னாலும் அவர் பயங்கரமான வித்வான், அவர் இசை வித்வான். அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அவர் இந்த இப்போ நம்ம பேசினதான இந்த 2 விஷயம் இருக்கு இல்லைங்களா, பொதுவான வெளிப்பாடு, விசேஷ வெளிப்பாடு,
இது ஒட்டு மொத்தத்தையும் அவர் ஒரே சங்கீதத்தில் அவர் கொண்டு வந்துட்டார். இந்த ஃபஸ்ட்டு 6 வேர்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, முதல் 6 வசனம் நமக்கு பொதுவான வெளிப்பாடை நமக்கு காண்பிக்கிறது. இப்போ நம்ம வாசித்தது எல்லாமே பார்த்திங்கன்னா வானங்கள், அப்புறம் ஆகாய விரிவு, பகலுக்கு பகல் வார்த்தை போல் இரவு, அப்புறம் அவைகளுக்கு பேச்சு இல்லை, வார்த்தை இல்லை, அவைகளுடைய சத்தம், வசனங்கள், அப்புறம் அவைகளுக்கு சூரியனுக்கு ஒரு கூடாரம், இது எல்லாமே வந்து இயற்கையான காரியம். இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே இல்லைங்களா, அது தன் மனவிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல் இருக்கிறது, வானங்கள் ஒரு முனைந்து புறப்பட்டு மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது, அது காந்திக்கு காந்தினா அதனுடைய வெளிச்சம், அதனுடைய வெளிச்சத்திற்கு மறைவானது ஒன்றும் இல்லை. ஸோ இந்த ஃபஸ்ட்டு 6 வேர்ட்ஸை நம்ம பார்க்கும்போது நம்ம புரிந்து கொள்ள ஒரு விஷயம் என்னென்னா, ஓகே, ஸோ அப்போது எல்லாமே தேவன் இருக்கிறார்ன்றத என்ன பண்ணுதுங்க, நமக்கு ரொம்ப தெளிவாக சுட்டி காண்பிக்கிறது, நமக்கு போதிக்கிறது. அதுதான் முதல் வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. ஸோ இந்த சங்கீதம் 19 வந்து ரொம்ப டீப்பான ஒரு ஒரு சங்கீதம், சரிங்களா? ஸோ அந்த சங்கீதத்தை தான் இன்றைக்கி நம்ம தியானமாக எடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த முதல் 6 வசனங்கள் நமக்கு கோர்வையாக நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது? இந்த உலக மனுஷன், இந்த உலகத்தில் கடவுள் இருக்கிறாரு இல்லை, இப்படி எல்லாமே பேசிகிட்டு இருக்கிறதான எல்லா மனுஷனுடைய கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறதான இயற்கை, வானங்கள், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இது மாதிரி எல்லா காரியங்களுமே தேவன் இருக்கிறார் என்கிறதை வெளிப்படுத்துகிறது. இதை பற்றி ரோமருக்கு எழுதின நிருபத்தில் பாருங்கள், 1வது அதிகாரம் 20 to 21 வசனங்களில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். சரிங்களா, வாசிக்கலாமா? எப்படி என்றால், ரோமர் 1:20 to 21, எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. யார் அப்படின்னா, தேவனை ஏற்றுக்கொள்ளாத உலக மனுஷங்க. அவங்க என்ன பண்ணுறாங்களாம், அவங்க வந்து இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்கள்லாம் அப்படியே அந்த உலகத்தினுடைய காரியங்களோடையே அவங்க வாழ்ந்துட்டு அவங்க வந்து சத்தியத்தை அவங்க மறுதளிக்கிறாங்க. இப்போ நம்ம வாழ்கிற சொசைட்டியில் தான் நடக்குது இல்லைங்களா? பீப்புள் ஆர் டினையிங் த ட்ரூத், அண்ட் வென் யூ லிவ் ஃபார் த ட்ரூத் யூ ஆர் பர்சிக்யூட்டட். நீங்கள் சத்தியத்திற்காக வாழும் பொழுது உங்களுக்கு உபத்திரவம் வரும். சத்தியத்தை பார்த்தும் பார்க்காதவர்களைப் போல கண்ணை மூடிட்டு நம்ம அந்த பக்கம் நம்ம இஷ்டத்துக்கு ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோன்னா பீப்புள் வில் அக்செப்ட் அஸ், நம்மளை ஏற்றுக்கொள்வாங்க உலக மக்கள். ஆனால் சத்தியத்திற்காக நீங்கள் வாழ ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த உலகம் உங்களை பகைக்க ஆரம்பிக்கும். இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகாக நமக்கு சொல்லியிருக்கிறார். இப்போது இந்த விஷயத்தினுடைய ஒரு அவுட்லைனை மாதிரி தான் அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து நமக்கு டீச் பண்ணுறார். டீச் பண்ணிவிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, பாருங்கள், 18ஆம் வசனத்துலேருந்து வாசிக்கலாம். நான் ஸ்லைடில் போடல, உங்கள் பைபிள் எடுங்க. ரோமர் 1:18 நான் வாசிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் என்னோட சேர்ந்து வாசிங்க. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். புரியுதுங்களா? அப்போது எந்த மனுஷனுமே தேர் இஸ் நோ காட்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா எல்லா மனுஷனுக்குள்ளேயும் கடவுள் இருக்கிறாருன்ற ஒரு உந்துதல், ஒரு உணர்த்துதல் எல்லா மனுஷனுக்குள்ளேயும் இருக்குது. இதுக்கு ஹோலி ஸ்பிரிட் வந்து கன்விக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டீஃபால்ட்டாகவே இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா மனுஷனும் எல்லா மனுஷனுக்குமே என்ன இருக்குன்னா ஒரு உந்துதல், ஒரு உணர்த்துதல். எப்படியும் உணர்த்தப்படுறான்? பார்க்கிறதான அந்த காரியங்கள், அதாவது உண்டாக்கப்பட்ட சிருஷ்டிப்பை பார்க்கும் பொழுது தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவன் அதை அவர்களுக்கு தேவன் தான் அவங்களுக்கு வெளிப்படுத்தினார். எப்படி வெளிப்படுத்தினார்? இயற்கை மூலமாக வெளிப்படுத்தினார். எப்படி என்றால், அதுதான் இந்த வசனத்தில் வாசித்தோம். காணப்படாதவர்களாக அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானதற்கொண்டு தெளிவாக காணப்படும். அதனால் அவங்க போக்கு சொல்ல. ஸோ அப்போ நியாயத்தீர்ப்பு நாளில் போயிட்டு எனக்கு யாருமே இயேசுவை பற்றி பிரசங்கமே பண்ணல அப்படின்லாம் சொல்ல முடியாது. எனக்கு யாருமே இப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். என்கிட்ட நிறைய பேர் கேட்ட கேள்வி தான் அது. இப்போது ஜீசஸோடைய டைமில் தான் ரட்சிப்பின் சுவிசேஷம் பூமி எங்கும் பரவுச்சு, ஜீசஸ்க்கு அப்புறம். ஏன்னா அவர் கட்டளையாக சொன்னார். இப்போ ஜீசஸ்க்கு முன்னாடி வாழ்ந்தவங்க, இல்லை ஜீசஸ்க்கு முன்னாடி ஓகே இஸ்ரேலுக்கு இதில் வாழ்ந்தவங்க நியாயப்பிரமாணம் ஃபாலோ பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுப்போம். இப்போ ஜீசஸ்க்கு முன்னாடி இருக்கிற காலத்தில் கிமுல இந்தியா இந்த மாதிரி நம்ம ஊரில் வாழ்ந்த மக்கள் என்ன பண்ணியிருப்பாங்க? அவங்க கடவுள்னு எப்படி தெரிஞ்சிருப்பாங்க? இப்படின்ற கேள்வி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி இது ஜென்யூனான ஒரு கேள்வி. உங்களுக்கும் மேபி இந்த யோசனை வந்திருக்கலாம். அப்போ அவங்க மரிச்சாங்கன்னா என்ன ஆகும்?
இப்போது இயேசு கிறிஸ்துவை நம்புறதுனால நமக்கு மீட்பு இருக்குது. அவங்க மரிச்சாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வியெலாம் இருக்குது. ஐ மீன் அவங்க மரிச்சிட்டாங்க, அவங்களுக்கு நியாய தீர்ப்பில் என்ன நடக்கும், அவங்க எப்படி நியாயம் தீர்க்கப்படுவாங்க? ஏன்னா நமக்கு வந்து இப்போது இயேசுவின் ரத்தத்தினாலே, இயேசுவின் நாமத்தின் மேலே, இயேசுவின் மேலே இருக்கிற விசுவாசத்தினால தான் நம்ம நியாயம் தீர்க்கப்படுவோம். ரட்சிப்பு இல்லாமை எல்லாமே விசுவாசத்தை பொறுத்து தான். ஆனால் ஆதி காலத்தில் ஓல்ட் டெஸ்டமென்ட் கிமுல நம்ம இந்தியா மாதிரி ஊரில் தேசத்தில், இப்போ நம்ம தமிழ்நாடு மாதிரி தேசங்களில் இருந்த மக்கள் எப்படி இருந்திருப்பாங்க? ஸோ அப்படிப்பட்ட மக்களுக்கு தான் இந்த வசனத்தை நம்ம தெளிவாக புரியணும். அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாக கடவுள் இருக்கிறாருன்றதை இயற்கையை பார்த்தோன்னே அவங்களால என்ன பண்ணியிருக்க முடியும்? கண்டிப்பாக உணர்ந்து கொண்டு இருக்க முடியும். இன்னொரு இடத்துல கூட இதே ரோமரில் பின்னாடி வருகிற வசனங்களில் பவுலே அதை சொல்வார். ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி மரித்தவங்களாம் எப்படி நியாயம் தீர்க்கப்படுவாங்கன்னா, அவர்களுடைய மனசாட்சியின்படி நியாயம் தீர்க்கப்படுவாங்க. நம்ம எப்படி நியாயம் தீர்க்கப்படுவோம்? இயேசு கிறிஸ்துவின் மேலே இருக்கிற விசுவாசத்தின் அடிப்படையில் நம்ம நியாயம் தீர்க்கப்படுவோம். ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் மரித்தவங்க எப்படி நியாயம் தீர்க்கப்படுவாங்க? நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் நியாயம் தீர்க்கப்படுவாங்க. ஆனால் கிமுவில் இப்போ நம்மள மாதிரி தேசத்தில் வாழ்ந்தவங்க எப்படி நியாயம் தீர்க்கப்படுவாங்கன்னா, ஒரு கடவுள் ஒருவர் இருக்கிறார், அந்த கடவுள் இந்த வானத்தையும் பூமியும் படைத்தவர், அவருடைய பேர் யெகோவா, அவருடைய பேர் இயேசு, இதெல்லாம் எதுவுமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. பட் கண்டிப்பாக அவங்களுடைய மனசாட்சியின்படி அவங்க ஒரு நல்ல வாழ்க்கையை மேபி அவங்க வாழ்ந்திருக்கலாம். எதை பார்த்து? சிருஷ்டிப்பை பார்த்து சிருஷ்டிகர் ஒருவர் இருக்கிறார் என்பதை புரிந்து வாழ்ந்ததின் அடிப்படையில் அவங்களுக்கு நியாய தீர்ப்பு இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? இது ஒரு சிம்பிளான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இதை நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க வேணாம். டீட்டெயிலாக பார்க்குறது வந்து நமக்கு டைம் ஆகும். அதை பற்றி மேபி லேட்டர் ஆன் அடுத்த பைபிள் ஸ்டடிகளில் வரும்போது நமக்கு தெளிவாக புரியும். ஸோ அப்போது 3 கேட்டகரி. ஒன்று, கிமுல தேவனை அறியாததுக்கு தேவனை பற்றி தெரியாத கூட்டத்தார் உண்டாக்கப்பட்டவைகளினாலே தேவனை அறிந்து கொண்டிருப்பாங்க. சிருஷ்டிக்கப்பட்டதை பார்த்து சிருஷ்டிகரை அறிந்து கொண்டிருப்பாங்க. ரெண்டாவதா, கிமுவில் இருந்ததான இஸ்ரவேலர்கள் நியாயப்பிரமாணத்தினாலே, ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் இருக்கிறதான 613 நியாயப்பிரமாணத்தினாலே அவங்க நியாயம் தீர்க்கப்படுவாங்க. நியூ டெஸ்டமெண்ட்டில் இருக்கிற நீங்கள் நான், அதாவது அப்போஸ்தலர் காலத்திலேருந்து ஆரம்பித்து இப்போ இருக்கிற நீங்கள் நான் எல்லா வரைக்கும் இப்போ நம்ம எப்படி நியாயம் தீர்க்கப்படுவோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே இருக்கிற விசுவாசத்தினாலே நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். புரியுதுங்களா? இப்போ அடுத்த வசனம் பாருங்கள், இதில் போட்டிருக்கு, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தைகளினாலே வீணரானார்கள், உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. இப்போது இது என்ன ஆச்சு அப்படின்னா, அடுத்து இந்த காடை டினை பண்ண, தேவனை மறுதலிக்கிறவங்க இருக்காங்க இல்லைங்களா, இவங்க என்ன பண்ணுறாங்க? சிருஷ்டிக்கப்பட்டதை பார்க்குறாங்க. சிருஷ்டிக்கப்பட்டதை பார்த்து சிருஷ்டிகர் இருக்கிறான்றதை அவங்களால அக்செப்ட் பண்ண முடியும், ஏற்றுக்கொள்ள முடியல. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், தேவனை அறிந்தும், அதாவது இதெல்லாம் பார்த்து கடவுள் இருக்கிறாருன்னு தெரிஞ்சும் அவங்க தேவனை மகிமைப்படுத்தாமல், காடுக்கு க்ளோரி கொடுக்காம, அவரை ஏற்றுக்கொள்ளாமல் தங்கள் சிந்தைகளினாலே வீணரானார்கள், உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. ஸோ இப்படிப்பட்டவங்களை தான் கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா அழிவுக்கு விட்டுறாரு. அப்போ தேவன் வந்து ஒரு மனுஷன் அழியணும்னு தேவன் நினைக்கவே இல்லை. ஆனால் எப்போ ஒரு மனுஷன் அவனுடைய சிந்தையிலையும் அவனுடைய உணர்வுகளிலும் உணர்வற்று போகிறானோ, அதாவது காடை மறுதலிச்சு, அதாவது தேவனை மறுதலிச்சு அவர் வேண்டான்னு சொல்லிட்டு போகிறானோ, அவனை தேவன் என்ன பண்ணுறாருன்னா இருளுக்கு ஒப்பு கொடுத்துட்றாரு, பார்வோன் மாதிரி. சரிங்களா? ஸோ நம்ம இந்த விஷயத்தில் நம்ம ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்கணும். தேவனால் உருவாக்கப்பட்ட எல்லா சிருஷ்டிப்பின் வழியாக சிருஷ்டிகர் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார். God is still speaking through his creation. தேவன் தான் உருவாக்கின எல்லா சிருஷ்டிப்புகள் மூலமாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டே தான். ஒவ்வொரு நாளும் காலையில் நம்ம வீட்டு பக்கத்தில் உட்காந்து கத்துற ஒரு குருவியோ காக்காவோ கூவுகிறதான சேவலோ நமக்கு ஒரு சத்தத்தை கொடுக்குது. ஏதோ ஒரு சத்தத்தை கொடுக்குது. என்ன சத்தம் தெரியுங்களா? இந்த காலை வேளையில் புதிய கிருபை இருக்கிறது, புது ரட்சகர் புதிய கிருபையை தந்திருக்கிறார் அப்படின்றது தான் நம்ம அதுதான் அதனுடைய உணர்த்துதல். இதுதான் நம்ம வந்து வசனத்தை படிச்சனால அதை ரிலேட் பண்ண முடியுது. இப்போ வசனம் படிக்காதவனுக்கு இந்த உணர்வு கண்டிப்பாக இருக்கும். இதுதான் நமக்கு வசனம் தெளிவாக சொல்லுது. ஒரு ஹியூமன் ஹார்ட்டில், மனிதனுடைய இருதயத்துக்குள்ள தேவனை தேடுகிறது, தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்றத தேடணுன்ற அந்த ஆசை டிஃபால்ட்டாக மனசுக்குள்ளே பிறக்கும் போதே இருக்குது. ஆனால் அவன் வளர்ந்து அவன் ட்ரூத்தை டினை பண்ணி சத்தியத்தை மறுத்து பேசுகிறவனாக இருக்கும் பொழுது அவன் இருளுக்கு ஒப்பு கொடுக்குற மனுஷனாக அவன் மாறிவிடுகிறான். சரிங்களா? சரியா? ஸோ அப்போது இந்த ஜென்ரல் ரெவலேஷன்னா என்னது? ஸோ அதுக்கு நான் ஒரு விளக்கம் போட்டிருக்கேன். இங்கிலீஷில் தான் இருக்குது, இங்கிலீஷ் முடிஞ்சவங்க நீங்கள் படிச்சுக்கலாம். பட் அதனுடைய தமிழ் விளக்கத்தை நான் சொல்கிறேன். அப்போது பொதுவான
வெளிப்பாடு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லா காலங்களிலும் எல்லா இடங்களிலும் தேவன் இருக்கிறார் என்பதை அவர் தன்னுடைய சிருஷ்டிப்பின் மூலமாக வெளிப்படுத்துவது. இதுதான் பொதுவான வெளிப்பாடு. சரிங்களா? எப்படி வேணால் அவர் வெளிப்படுத்துவார் பாருங்க. அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அவர் இன்டெலிஜென்ட், அவர் ஞானம் உள்ளவர், வல்லமை உள்ளவர், எல்லாவற்றையும் கடந்தவர். ஹீஸ் டிரான்செண்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எல்லாவற்றையும் தாண்டி செயல்படுகிறவர். இப்படிப்பட்ட தன்மையுடைய தேவன்றதை நம்ம வெறும் இயற்கையை பார்த்தே, கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு, இந்த கடவுளுக்கு இந்தந்த சுபாவம்லாம், இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த 3 சுபாவங்கள், ஞானம் உள்ளவர். ஏன்னா ஒரு சில நேரங்களில் நம்ம பியூட்டிஃபுல்லான ஈவினிங் ஸ்கையை பார்க்கும்போது நம்ம எப்படி ஆச்சரியப்படும் இல்லைங்களா? சரி, ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் நினச்சா கூட இப்படி வரைய முடியாதியா அப்படின்னு நம்ம யோசிப்போம். கரெக்டாக? இவ்வளோ அழகான ஒரு சில காட்சிகள், அழகான ஒரு சில அந்த நீர்வீழ்ச்சி, இந்த மாதிரி பல காரியங்கள் நம்ம இயற்கையில் பார்த்து நம்ம ரசிக்கிறது உண்டு. அதே மாதிரி பேர்ட்ஸ், ஒரு சில ரேர் பேர்ட்ஸ்லாம் இருக்கும். ஒரு சில இந்த எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க பாருங்கள், ரொம்ப வித்தியாசமான மல்டி கலர்டு பேர்ட்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்தாலே கண்ணு பறிக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே அவ்வளோ அது எப்படி அது உருவாக்கினவர் யார்? இந்த ஒரு காமன் சென்ஸ் கூட இன்னைக்கு அந்த தேவனை மறுதலிக்கிறவங்கிட்ட இல்லை. புரியுதுங்களா? ஸோ அதனால தான் அவனுடைய இருதயம் இருள் அடைஞ்சிருச்சு. அவ்வளோ அழகான ஒரு பறவையை பார்த்தும் கூட இவ்வளோ அழகானதை ஒருத்தர் உருவாக்கியிருப்பார் இல்லையா அப்படின்ற ஒரு சிந்தனையும் ஒரு கேள்வியும் அவனுக்குள்ளே வரல. அதனால தான் அவன் கடவுளை மறுதலிக்கிறான், கடவுள் இல்லை என்று பேசுகிறான். ஸோ இதுதான் நம்ம பொதுவான வெளிப்பாடுன்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அப்போது இந்த ஜென்ரல் ரெவலேஷனில் நம்ம எதை பற்றி தெரிந்து கொள்கிறோம்? பொதுவான வெளிப்பாட்டில் எதை பற்றி தெரிந்து கொள்கிறோன்னா, அவருடைய வல்லமையும் நம்மளுடைய ஃபினைட்னஸ்னு சொல்கிறோம். ஃபினைட்னஸ்னால் என்ன அர்த்தம்னா, நம்ம ஒரு குறுகின வட்டத்திற்குள்ளே இருப்பவர்கள். ஆனால் தேவன் குறுகின வட்டத்துக்கு உள்ளவர் அல்ல, அவர் வல்லமை உள்ளவர், சர்வ வல்லமை உள்ளவர். ஸோ இந்த ஜென்ரல் ரெவலேஷனை பார்க்கும்போது 2 விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். தட் காட் இஸ் ஆல் பவர்ஃபுல், தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். ரெண்டாவதாக, மனிதன் தன்னுடைய ஒரு ஒரு குறுகின அவனுடைய பலன், அவனுடைய சக்தி, அவனுடைய ஞானம், அவனுடைய அறிவு எல்லாமே ஒரு குறுகினது. இது ஃபைனைட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஓகே, அடுத்ததாக விசேஷ வெளிப்பாடை பற்றி பார்க்கலாம். இப்போது எந்த சங்கீதத்தில் 1லேருந்து 6 வரைக்கும் பொதுவான வெளிப்பாடை பற்றி சங்கீதக்காரர் பேசினாரோ, அதே சங்கீதக்காரர் விசேஷ வெளிப்பாடை அடுத்த வசனத்துலேருந்து பேசுகிறார். வாசிக்கலாமா? 7வது வசனத்துலேருந்து வாசிக்கலாம். எடுத்துக்கோங்க உங்கள் பைபிளை. சங்கீதம் 19:7 வாசிக்கலாமா? பாருங்கள், ஒரு சிலதை கொஞ்சம் நான் அப்படியே ஹைலைட் பண்ணியிருக்கிறேன். அதை மாத்திரம் அப்படியே உங்கள் நோட்டில் நீங்கள் எழுதிக்கோங்க. நீங்கள் நோட்ஸ் எடுக்கிற நோட்டில் எழுதிக்கோங்க. கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமாக இருக்கிறது. அடுத்தது, கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாக இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாக இருக்கிறது. அடுத்ததா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாக இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும், தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரம் உள்ளதாயிருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. இப்போ பாருங்க, விசேஷ வழிபாடு. இப்போ முதல்ல நம்ம பார்த்தது 1லேருந்து 6 என்ன வழிபாடுங்க? பொதுவான வழிபாடு. இப்போ நம்ம பார்க்கிறது விசேஷ வழிபாடு. இந்த விசேஷ வழிபாடில் இந்த நிறைய காரியங்களை பேசுகிறாரு. அதில் கர்த்தருடைய வேதம், கர்த்தருடைய சாட்சி, கர்த்தருடைய நியாயம், கர்த்தருடைய கற்பனை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருடைய நியாயங்கள், இப்படி நிறைய காரியங்களை தாவீது பேசுகிறத, தாவீது சொல்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இதனுடைய சுருக்கத்தை அப்படியே டக்குன்னு நான் சொல்லிவிட்டு இந்த சங்கீதத்தை நம்ம தியானித்து முடிக்க போகிறோம். இப்போ கர்த்தருடைய வசனத்தை பற்றியும் சொல்கிறார். அதை கம்பேர் பண்ணுறது பாருங்கள், ஒரு கோல்டோட கம்பேர் பண்ணுறாரு. அப்புறம் அந்த காலத்தில் இருக்கிறதுலே டேஸ்டியஸ்ட்டாக இருந்தது பார்த்திங்கன்னா, அந்த காலத்தில் சுகர் கிடையாது இல்லையா? சுகர் ஆர்டிஃபிஷியலாக இப்போ உருவாக்குனது தான். ஸோ அந்த காலத்தில் த மோஸ்ட் ஸ்வீட்டஸ்ட் என்னென்னா ஹனி தான். அந்த ஹனிக்கும் நம்ம ஹனிக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கும்னு நமக்கு தெரியல. பயங்கர டேஸ்ட்டாக இருந்திருக்கும். அது நேச்சுரல் ஸ்வீட்னர் தான். அவங்க தங்களுடைய உணவுகளில் இயற்கையான அந்த இனிப்பு தன்மையை தான் பயன்படுத்தியிருப்பாங்க, தேன். ஸோ அதோட கம்பேர் பண்ணி சொல்கிறார், அவ்வளோ டேஸ்ட்டு உங்களுடைய வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு. அவருடைய வார்த்தை அவ்வளோ டேஸ்ட்டுன்றாரு. அடுத்ததாக, அவைகளால் எச்சரிக்கப்படுகிறேன், அதை கை கொள்ளுங்கள் மிகுந்த பலன். சரி, இப்போ கவனிப்போம். இப்போ கர்த்தருடைய வேதம் அப்படின்னும் போது
இதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், ஜஸ்ட் வசனங்களை மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ரோமர் 7:12 நம்ம வாசிக்கிறோம், ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. அப்போ கர்த்தருடைய வார்த்தை, அதாவது வேதம், கர்த்தருடைய வசனம், இதை தான் இப்போ நம்ம எங்கே வந்துட்டோம்? ஸ்பெஷல் ரெவலேஷனுக்குள்ளே வந்துட்டோம். முதல்ல பார்த்தது என்னதுங்க? பொதுவான வெளிப்பாடு. இப்போ விசேஷ வெளிப்பாடு. விசேஷ வெளிப்பாட்டில் இப்போ நம்ம கையில் இருக்கிறது என்னதுங்க? பைபிள். விசேஷ வெளிப்பாட்டில் 4 முக்கியமான விஷயத்தை சொன்னேன். ட்ரீம்ஸ், விஷன்ஸ், கனவுகள், சொப்பனங்கள், கனவுகள், தரிசனங்கள், நேரடியாக மனிதன் நம்மை சந்தித்து பேசுதல், அடுத்தது கர்த்தருடைய வார்த்தை. இப்போ இது 3மே டெய்லிக்கும் நடக்கிறது கிடையாது, எப்பயாவது தான் நமக்கு நடக்கும். ஆனால் நம்ம கையில் இருக்கிற கர்த்தருடைய வார்த்தை தினசரி நம்ம சுமந்து கொண்டே இருக்கிறோம். தினசரி நம்ம பாக்கெட்டில் ஃபோன்லேயே வச்சுருக்கிறோம். ஃபோனில் நம்ம அது வச்சுருக்கிறோம், நம்ம கையில் வச்சுருக்கிறோம். தினசரி நமக்கு கிடைக்கக்கூடிய ஸ்பெஷல் ரெவலேஷன் என்ன தெரியுங்களா? கர்த்தருடைய வார்த்தை. இன்றைக்கி அதை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இப்போ கர்த்தருடைய வேதத்தை பற்றி சொல்லும்போது அது எப்படி இருக்குங்களா? நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளது, அவருடைய கற்பனை பரிசுத்தமும் நீதியாயும் நன்மையாயும். ஸோ அதில் அப்போ ஆண்டவர் இந்த 613 இந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் இருக்கிறது, அப்புறம் நியூ டெஸ்டமெண்ட்டில் அவர் சொன்னது எதுவுமே மனுஷனை ஹர்ட் பண்ணுறதுக்காகவோ, மனுஷனை சிரமப்படுத்தணும், அவனை கஷ்டப்படுத்தணுன்றதுக்காகவோ கிடையவே கிடையாது. இன்ஃபேக்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தேவன் கொடுத்தது நேசிக்கிறதுனாலையும், நம்ம அதை கை கொள்ளணுன்றனாலையும், அதனால் நமக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ளதுன்றனால தான் கர்த்தர் நமக்கு வசனங்களை, நமக்கு ஒரு சில அடிப்படையான காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்குறார். நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இப்போ இதில் பாருங்கள், பரிசுத்தம் உள்ளது தான், கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். இப்போ பாருங்கள், அடுத்து நம்ம வாசிக்கிறோம், அது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. வாசிச்சோம் இல்லைங்களா? பாருங்கள், ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. இப்போது சங்கீதம் 23:3 வாசிக்கிறோம், அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். ஏற்கனவே நம்ம போன மாதத்தினுடைய லாஸ்ட்டில் சோல் ரெஸ்டரேஷன் பற்றி நம்ம பார்த்தோம். 3 நாள் அந்த ரெஸ்டரேஷன் கான்ஃபரன்ஸில் நம்ம அது 3 நாள் அதை பற்றி பேசினோம். அந்த லைவ் வீடியோ இருக்கும், அந்த ரெக்கார்டட் வீடியோவும் இப்போ சீக்கிரத்தில் நம்ம யூடியூப் சேனலில் வரும், அது பாருங்கள். இப்போது ஆத்துமாவை தான் தேவன் ரொம்ப பிரியப்படுகிறார், ஆத்துமாவில் பிரியப்படுகிறார், அதற்கு தேவையானதை கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அந்த ஆத்துமாவை, மரித்து போன ஆத்துமாவை உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமை கர்த்தருடைய வார்த்தை, அதாவது ஸ்பெஷல் ரெவலேஷன் ஆகிய கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிறது. ஸோ அதே ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறத பற்றி இன்னொரு வசனம் இருக்குது, வாசிக்கலாம் பாருங்கள். 2 தீமோத்தேயு 3:16-17 நான் ஏற்கனவே வாசிச்சிருக்கோம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது, தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக அவைகள் இருக்கிறது. சரிங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்கறது, இங்கே நம்ம பார்க்குறோம், இந்த ரெட்டில் நான் போட்டிருக்க பாருங்கள், கர்த்தருடைய சாட்சி. ஸோ இந்த கர்த்தருடைய சாட்சி பற்றி வாசிக்கும் போது இங்கே ஒரு வசனம் இருக்குது, யாத்திராகமம் 25:14 வாசிக்கிறோம், நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை அந்த பெட்டியிலே வைப்பாயாக. ஸோ அப்போ அங்கே பேசப்பட்டது என்ன அப்படின்னா, ஆண்டவர் எழுதி கொடுத்ததான அந்த 10 கட்டளைகள், அதுதான் சாட்சி, சாட்சி பிரமாணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சாட்சி பிரமாணத்தை அந்த பெட்டியில் வையே அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போது கர்த்தருடைய சாட்சின்றது அப்போது ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் இருக்கிறதும் இப்போ உள்ளடங்குது. ஸோ நிறைய பேர் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் இருக்கிறது அது ஆண்டவர் நிறைவேற்றி முடிச்சிட்டாரு, அதனால் அதெல்லாம் ஃபாலோ பண்ண வேணாம்னு நினச்சிட்டு இருப்பாங்க. கிடையாது. ஸோ நம்ம அதாவது அதனுடைய நிறைவேற்றமாக இயேசு கிறிஸ்து வந்துட்டார். அதாவது லைக் இப்போ சாக்ரிஃபைஸ், பலியிடுறதோ இல்லை தூபம் காட்டுறதோ, அந்த மாதிரி அந்த லேவியர்கள் செய்கிறதோ, அந்த மாதிரி தேவாலயத்தில் சென்று செய்யக்கூடியதான முறைமைகளை இயேசு கிறிஸ்து முடிச்சிட்டார். ஆனால் அதில் இருக்கக்கூடிய மற்ற காரியங்கள் என்னது? பெற்றோரை கனம் பண்ணுவாயாக, என்ன என்று வேறு தேவர்கள் உனக்கு இருக்க வேண்டாம், களவு செய்யாதிருப்பாயாக, பிறனுக்கொன்று யாதொன்றையும் மிச்சியாதிருப்பாயாக, இப்படி இருக்கிறது எல்லாமே இன்னும் இட் இஸ் ஸ்டில் அப்ளிகபிள். சரிங்களா? ஸோ அந்த சாட்சி பிரமாணத்தை அந்த பெட்டியில் வச்சு, ஸோ அதுதான் கர்த்தருடைய சாட்சி என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய சாட்சிக்கு இன்னொரு வசனம் கூட இருக்குது, மார்க் பண்ணிக்கோங்க, வேகமாக வாசிக்கலாம். சங்கீதம் 78:5 அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி தம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார். யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்துகிறாரு. ஸோ சாட்சின்னு என்ன அர்த்தம்? பீப்புள் ஹூ ப்ரொக்ளைம் ஹிஸ் குட்னஸ், அவருடைய நன்மையை குறித்து பேசுகிறவர்கள். அவங்க இப்போ சாட்சினா அப்படின்னு சொல்கிறோம்ல, ஒரு பக்கம் சாட்சின்றது தேவனால் எழுதி கொடுக்கப்பட்டது, இன்னொன்று சாட்சின்றது என்னதுங்க? கோர்ட்டில் ஒரு க்ரைம் நடந்ததுக்கப்புறம் அதை பார்த்தவங்க சொல்கிறவங்க பேரும் என்ன தான்? சாட்சி. இப்போது இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களை பார்த்து என்ன சொல்கிறார்? நீங்கள் பூமி அனைத்தும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்கன்னு சொல்கிறார். ஸோ சாட்சினா என்ன அர்த்தம்? வி ஆர் அ விட்னஸ் ஃபார்
பர்டிகுலர் திங், ஏதோ ஒரு காரியத்துக்காக நாங்கள் சாட்சியாக இருக்கிறோம். இப்போ யாக்கோபில் சாட்சியை ஏற்படுத்துகிறார். யாக்கோபு எதுக்கு சாட்சியாக இருக்கிறாங்க? தேவனுடைய மகிமை, தேவனுடைய சிருஷ்டிப்பு, தேவனுடைய உடன்படிக்கை, இப்படி பல விஷயங்களை சொல்லிகிட்டே போகலாம். இஸ்ரவேல் எதற்காக இன்னும் பூமியில் நிலைத்து நிற்குது? ஏன்னா ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவங்களோட ஏற்படுத்தின உடன்படிக்கை, அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்ததான வாக்குத்தத்தம், இப்படி பல விஷயங்களுக்கு இன்னும் இஸ்ரேலை நம்ம பார்க்கும்போது இஸ்ரேலுக்கு எதிராக இன்னுமே பயங்கரமான ஒரு போர் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் கூட இஸ்ரேல் இஸ் ஸ்டில் அட் வார். பல விதங்களில் யுத்தம் வந்துகிட்டே இருக்குது. ஆனால் இன்னும் இஸ்ரேல் அழிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? அவங்கள கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறாருன்னா, அவங்கள சாட்சியாக அவர்களை வைத்திருக்கிறார். அதுதான் கர்த்தருடைய சாட்சி. அடுத்ததாக கர்த்தருடைய நியாயங்கள், அதை பற்றி நம்ம இங்கே வாசிச்சோம் இல்லைங்களா? பாருங்கள் 8வது வசனம், கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாக இருக்கிறது. ஸோ அப்போ கர்த்தருடைய நியாயங்களை பற்றி சங்கீதம் 119:4 வாசிக்கிறோம். உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கை கொள்ளும்படி நீர் கற்பித்தீர். இந்த சங்கீதம் 119 ரொம்ப ஒரு பெக்யூலியரான ஒரு அதிகாரம். நம்ம அதை மேற்கொண்டு நம்ம டைம் கிடைக்கும் போது நம்ம அதை பற்றி தியானிக்கலாம். இப்போ கர்த்தருடைய நியாயங்களை பற்றி நம்ம வாசிக்கிறோம். அதுதான் கட்டளைகள்னு சொல்லப்படுகிறது. உங்களுடைய கட்டளைகள் நாங்கள் கருத்தாய் கை கொள்ளும்படி நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீர். ஸோ when you read the word, இப்போ நம்ம மெயினாக நம்ம அதுக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம், கர்த்தருடைய வசனத்துக்குள்ளே போகிறோம். கர்த்தருடைய வசனத்தை நம்ம வாசிக்கும் போது the spirit of God is enlightening us, is teaching us. ஆவியானவர் நமக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறார். நமக்கு என்ன பண்ணுறாருன்னா, நமக்கு கற்பித்து கொடுக்கிறார், நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அடுத்து அதே கர்த்தருடைய நியாயங்களை பற்றி இன்னொரு வசனம் பாருங்கள். சங்கீதம் 119:27 வாசிக்கிறோம். உமது கட்டளைகளின் வழியை எனக்கு உணர்த்தியருளும், அப்பொழுது உமது அதிசயங்களை தியானிப்பேன். என் சிந்தனை ஃபுல்லாக உங்களுடைய அற்புதமான காரியங்கள் நினச்சிருக்கணும்னா உங்களுடைய வார்த்தையை நான் அறிந்திருக்கணும். அதுதான் கர்த்தருடைய நியாயங்கள். அடுத்ததா அது எப்படிப்பட்ட அதனுடைய நேச்சர் போட்டிருக்காரு பாருங்கள். தூய்மை. சங்கீதம் 12:6 கர்த்தருடைய சொற்கள் கவனிக்கணும். மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்களாக இருக்கிறது. ஸோ த வேர்ட்ஸ் தட் ஆர் இன் த பைபிள், நம்முடைய பைபிளில் இருக்கிறதான வார்த்தைகள், தேவன் பேசி எழுதப்பட்டதான வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்குங்களா? இட் இஸ் பியோர். அது எப்படிப்பட்ட பியோர்னஸ்ன்னு சொல்கிறாரு? 7 தரம் புடமிடப்பட்ட, அதாவது 7 தரம்ன்றது அந்த காலத்தில் இருந்ததான உச்சக்கட்ட சுத்திகரிப்பாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவங்களுடைய ஃப்ரேஸ் அது 7 தரம் அப்படின்றது, அதாவது அந்த உச்சக்கட்ட சுத்திகரிப்பு அந்த 7ல் தான் இருக்கும் அப்படின்றது ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ அந்த அவர் வந்து அட்மோஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இருக்கிறதுலையே அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ இருக்கிறதுலையே பியூரஸ்ட் ஃபார்ம்ன்றது கர்த்தருடைய வசனம். ஸோ அதுதான் வந்து நம்ம தியானிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அடுத்ததாக அது கண்களை தெளிவிக்கிறதா இருக்கிறது. பாருங்கள் சங்கீதம் 119:130 உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும். அப்போ அவருடைய வசனம் என்ன பண்ணுதுங்களா? இட் என்லைட்டன்ஸ் ஆர் ஐஸ். நம்ம ஏற்கனவே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், 3 கண் இருக்குது. ஒன்று மாம்ச கண், கரெக்டுங்களா? அடுத்ததாக ஆவியின் கண், ஸ்பிரிச்சுவல் ஐஸ்னு ஒன்று இருக்குது. அதனால தான் நம்ம ஏஞ்சல்ஸை பார்க்குறோம், டீமன்ஸை பார்க்குறோம். அடுத்ததாக மனக்கண்கள்னு ஒன்று இருக்குது. அந்த மனக்கண்கள் வந்து என்ன, மனசுக்குள்ளே இருக்கிற கண். அதே மனசுக்குள்ளே எங்கெங்கே இருக்குது அப்படின்னா, இந்த மனக்கண்கள்னால தான் நம்ம கர்த்தருடைய வெளிச்சத்தை நம்மளால் பார்க்க முடியும். இப்போது when someone reads a Bible, நான் உங்களுக்கு போன கிளாஸில் சொன்னேன் இல்லைங்களா, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து பைபிள் எடுத்துகிட்டு போனான், படித்தான், திரும்ப வந்து கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ அவனுடைய மனக்கண்கள் இருளாக இருந்ததுனால அதை அவன் கதை புக்காக படிச்சுட்டு முடிச்சுட்டு கொடுத்துட்டான். ஆனால் உண்மையாலுமே மனக்கண்களில் வெளிச்சம் இருந்தது. அதாவது அது அவனுடைய கண்கள் குருடாக போச்சு. மனக்கண்கள் குருடாக இருந்ததுனால அதில் வெளிச்சம் இல்லை. அதனால் அந்த வெளிச்சத்தினால இந்த வசனத்தை பார்க்க முடியல. இப்போது மனக்கண்கள் திறக்கப்பட்டு அதை கண்ணில் வெளிச்சம் இருந்ததுன்னா, அந்த வெளிச்சத்தினால நீங்கள் வசனத்தை வாசிக்கும் போது அந்த வசனம் உங்களை உணர்வுள்ளவர்களாக மாற்றும். அதுதான் பேதைகளை உணர்வுள்ளவனாக. இப்போ மனுஷனை பிறக்கிறவன் எல்லாமே யாருங்க? பேதைனா அறிவில்லாதவன். இஸ் அ சென்ஸ்லெஸ் பர்சன். காமன் சென்ஸ்ன்றது வேறு. அதாவது தேவனை அறிகிற அறிவை பற்றி நான் சொல்கிறேன். அவனுக்கு அந்த அறிவு இல்லை. அப்போ அந்த அறிவை கொடுக்கறது என்னதுங்க? மனக்கண்கள் திறக்கப்பட்டு மனக்கண்கள் வழியாக வசனத்திலிருந்து வர்ற வெளிச்சம் அவனுக்குள்ளே போகும்போது அது அவனை பேதையை உணர்வுள்ளவனாக மாற்றுகிறது. அடுத்து வாசிங்க, உண்மை. அது உண்மையானதாக இருக்கிறது. ஸோ சங்கீதம் 119:142 வாசிப்போம். உம்முடைய நீதி நித்திய நீதி, உம்முடைய வேதம் சத்தியம்.
சரிங்களா? இந்த காரியத்தை சங்கீதக்காரர் நமக்கு தெளிவாக சொல்கிறார். அது உம்முடைய வார்த்தை சத்தியம், அது மாறுவதே இல்லை அப்படின்னு சொல்லி பாருங்கள். உண்மைக்கு இன்னொரு வசனம் கூட இருக்குது. சங்கீதம் 119 151, கர்த்தாவே நீர் சமீபமாக இருக்கிறீர், உமது கற்பனைகள் எல்லாம் உண்மை. அவருடைய வார்த்தையை வச்சு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அதாவது ஏசப்பா இது அதாவது 100% ட்ரூத் அப்படின்னா உங்களுடைய வார்த்தை தான், உங்கள் வார்த்தையில் தான் நான் நினச்சிருப்பேன் அப்படின்றத சங்கீதக்காரர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். அந்த உண்மைக்கு இன்னொரு வசனம் கூட இருக்குது. நான் நிறைய வசனம் போட்டிருக்கேன், ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் மட்டும் எழுதிக்கோங்க. சங்கீதம் 119 160, உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம், உம்முடைய நீதி நியாயம் எல்லாம் நித்தியம். ஸோ உம்முடைய வார்த்தை 100% இட் இஸ் ட்ரூ, அதில் மாற்றமே இல்லை அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரர் சொல்கிறார். ஸோ ஸ்பெஷல் ரெவலேஷனில் முதல்ல பார்த்தோம், பொதுவான வெளிப்பாடில் 2 விஷயத்தை அறிஞ்சுக்கொண்டோம். ஒன்று, கர்த்தருடைய சர்வ வல்லமையும் மனிதனுடைய ஒரு குறுகின வட்டத்தில் இருக்கக்கூடிய தன்மை, இஸ் ஃபைனைட்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ரெண்டாவதாக ஸ்பெஷல் ரெவலேஷன். ஸ்பெஷல் ரெவலேஷன் நம்ம இப்போ பார்த்தது என்னதுங்க? 4 விதமான ஸ்பெஷல் ரெவலேஷன் சொன்னேன். அந்த 4 பற்றி நம்ம மேற்கொண்டு வர நாட்களில் பார்க்கலாம். கனவுகள், தரிசனங்கள், மனிதனாலேயோ இல்லை நேரடியாக தேவ தூதர்களால் நடக்கிறதான இன்ட்ராக்ஷன்ஸ். அடுத்து 4வதாக நம்ம கையில் இருக்கிறதான கர்த்தருடைய வார்த்தை. இது ஒரு ஸ்பெஷல் ரெவலேஷன். இப்போ இந்த ஸ்பெஷல் ரெவலேஷனில் 2 விஷயத்தை அறிந்து கொள்கிறோம். ஒன்று, அவருடைய பரிசுத்தமும் நம்முடைய பாவத்தன்மையும். புரியுதுங்களா? ஸோ பாருங்கள், இதை நீங்கள் எழுதிக்கோங்க. நான் ஏற்கனவே இந்த பொதுவான வெளிப்பாட்டில் ஒன்று போட்டிருந்தேன். பொதுவான வெளிப்பாட்டில் 2 விஷயம் கற்றுக்கிட்டோம். அவருடைய வல்லமையும் நம்முடைய இயலாமைன்னு வச்சுக்கோம். அவர் ஃபைனைட்னஸ் அப்படின்றதுக்கு அவர் நம்முடைய இயலாமை. ஏன்னா நம்மளால் முடிஞ்சது இவ்வளோ தான், ஒரு குறுகின வட்டம் தான். இதுதான் பொதுவான வெளிப்பாடு. அடுத்ததாக இந்த விசேஷ வெளிப்பாடில் நம்ம வரும்போது நம்ம புரிந்து கொள்வது 2. அது என்னது? ஒன்று அவருடைய பரிசுத்தம், இன்னொன்று என்னுடைய பாவ குணம். அப்போது நான் அறியாமையில் இருக்கிறேன், ஒரு பேதமையில் இருக்கிறேன், கர்த்தருடைய வசனம் தான் எனக்கு தேவை. ஸ்பெஷல் ரெவலேஷன், விசேஷ வெளிப்பாடாகிய அவருடைய வசனம் என்னை ஞானமுள்ளவனாய் அறிவுள்ளவனாய் மாற்றுகிறது. அதையும் அவர் எப்படி தாவீது சொல்கிறாருன்னா, அது தேன் மாதிரி இருக்குது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, அது ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை அவ்வளோ ருசித்து ரசித்து அதை அவர் வெளிப்படுத்துகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இங்கே பாருங்கள், சங்கீதம் 19, சரிங்களா? சரி, இந்த பகுதியை மட்டும் வாசிச்சுட்டு நம்ம முடிக்கலாம். ஓகேங்களா? முடிச்சிடுறேன். இப்போ இந்த சங்கீதம் இப்போ லாஸ்ட் பாட்டுக்கு வந்துடுவோம். இப்போ ஃபஸ்ட்டு பாட்டு 1லிருந்து 7 வரைக்கும் பொதுவான வெளிப்பாடுன்னு சொன்னேன். அடுத்ததாக 8லிருந்து 11 வரைக்கும் விசேஷ வெளிப்பாடுன்னு சொன்னேன். இப்போ நம்ம அடுத்து பார்க்கறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது மனுஷனுடைய தன்மையை பற்றி சொல்லுது. இப்போ இது 2யும் மேலே 2 முக்கியமான காரியங்களை பார்த்தாச்சு. சங்கீதம் 19 2 பார்ட்டாக பிரிச்சிட்டோம். இப்போ 3வது பார்ட்டில் இது 2யும் கம்பேர் பண்ணி தாவீது ரொம்ப அழகாக ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு எடுத்துக்கோங்க. சங்கீதம் 19:12, மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். ஸோ இப்போ மேலே பொதுவான வெளிப்பாட்டிலையும் நான் தேவனை அறிந்து கொள்கிறேன். அடுத்ததாக விசேஷ வெளிப்பாட்டில் உங்களுடைய வசனத்தின் மூலமாகவும் உங்களை நான் அறிஞ்சு கொள்கிறேன். இப்போ என்ன பரிசுத்தமாக என்னைய மாற்றுங்க. உங்கள் வசனம் என்ன பரிசுத்தமாகுது பாருங்கள். 13ஆம் வசனம் வாசிக்கலாமா? துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்திற்கு நீங்களாயிருப்பேன். துணிகரமான பாவம்னா என்னதுங்க? இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, மனசை கடினப்படுத்தி அப்படியே ரொம்ப மனசு இருளடைஞ்சு போயிடுறது, கர்த்தருடைய வசனத்துக்கு விட்டு கொடுக்கறதே கிடையாது, கர்த்தர் சொல்ல சொல்ல அது கீழ்ப்படியாமல் இருக்கிறது. இதுதான் துணிகரமான பாவங்கள். அடியேனை விலக்கிக்காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதத்துக்கு நீங்களாக இருப்பேன். ஃபைனலாக 14ஆவதாக இருக்கிற வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. சரிங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கறது, இந்த கடைசி பகுதிகளில் நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா, அவருடைய கிருபை. அடுத்தது அவருடைய மன்னிக்கும் சுபாவம், அவருடைய தயவு, இரக்கமாக நம்மளை மன்னிக்கிற சுபாவம். புரியுதுங்களா? ஸோ இதோட நம்ம 2 பார்த்துருக்குறோம். ஸ்பெஷல் ரெவலேஷன், ஜென்ரல் ரெவலேஷன், ஸ்பெஷல் ரெவலேஷன், பொதுவான வெளிப்பாடு, விசேஷ வெளிப்பாடு. ஸோ பொதுவான வெளிப்பாடுக்கு 2 விஷயத்தை அறிந்து கொண்டோம். ஒன்று அவருடைய வல்லமையும் நம்முடைய இயலாமையும். அடுத்ததாக விசேஷ வெளிப்பாட்டில் நம்ம 2 விஷயத்தை அறிஞ்சு கொண்டோம். ஒன்று அவருடைய பரிசுத்தமும் நம்முடைய பாவ குணமும். அடுத்ததாக இதனுடைய முடிவில் நாம் அறிந்து கொள்கிறது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், அவருடைய கிருபையும் அவருடைய மன்னிக்கும் சுபாவமும். இந்த 3 காரியங்கள்.
சரிங்களா? ஸோ இந்த 3 காரியங்களோட இன்றைக்கி நம்ம முடிச்சிடுவோம். நிகரற்ற வெளிப்பாடு என்னன்றதை யோசிங்க, சஸ்பென்ஸாக நான் வைக்கிறேன். அடுத்த வாரம் டியூஸ்டே தான் நம்ம இதை பற்றி டீச் பண்ணுவோம். அல்டிமேட் ரெவலேஷன் என்னது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி என்கிட்ட வாட்ஸ்அப்லாம் பண்ணி கேட்காதீங்க, நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு. ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அல்டிமேட் ரெவலேஷன்னா என்னவா இருக்கும்? சரிங்களா? அப்படின்னா கெஸ் பண்ணலாம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அல்டிமேட் ரெவலேஷன்னா என்னது அப்படின்றத நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அடுத்த டியூஸ்டேயில் நான் உங்களுக்கு திரும்ப நம்ம இதனுடைய கண்டினியூட்டியை நம்ம பார்க்க போகிறோம். ஜெபிக்கலாமா? அன்பு மிரக்கமுள்ள நல்ல தகப்பனே, கிருபையானது நல்ல இரவேலுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலே நாங்கள் இந்த சங்கீதம் 19வது அதிகாரத்தின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்ட அந்த ஆழமான உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த காரியங்களை பார்க்கும்படி எங்கள் கண்களை நீர் திறந்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். நீர் உலகத்திலே படைக்கப்பட்ட எல்லா சிருஷ்டிப்புகள் மூலமாக நீர் மனிதனோடு பேசிக்கொண்டே இருக்கிறீர். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிறதான, நாங்கள் வாழ்கிறதான இந்த உலகத்தில் மனிதர்கள் அதை பார்க்க முடியாமல் குருடானவர்களாக, பேதைகளாக, அறியாமையில் அவர்கள் இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். ஆனாலும் கர்த்தர் எங்கள் மேலே நாங்கள் என்ன நன்மை செஞ்சோன்னு கர்த்தர் எங்களை தேடி வந்தீங்க. எங்ககிட்ட எந்த நன்மையும் இல்லை, நாங்கள் எந்த ஒரு நற்கிரியும் செய்யலை. ஆனாலும் ஏசப்பா, நீங்கள் எங்களை தேடி வந்தீங்க, ரட்சிப்பை தந்தீங்க. விசேஷமாக இன்னைக்கு உங்களை பற்றி அறிந்து கொள்றதுக்கு வல்லமையான இருபுறமும் கருக்குள்ள உங்களுடைய பட்டயமாகிய வார்த்தையை எங்கள் கையில் கொடுத்துருக்குறீங்க. ஸோ இந்த விசேஷ வெளிப்பாடு மூலமாக நாங்கள் உங்களை அறிந்து கொள்றதில் இந்த நாட்களில் முயற்சி எடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். இவ்வளவு நாளாக எங்கள் கையில் பைபிள் இருந்தது. கிறிஸ்டியன்னா நான் பைபிள் வச்சுக்கணும் அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிட்டு இருந்தேனே ஒழிய, தேவனை நான் அறிந்து கொள்றதுக்கு இது எனக்கு போதும், தேவனை அறிந்து கொள்றதுக்கு இதில் இருக்கிற வசனங்கள் போதும், தேவனை நான் இன்னும் அதிகமாக அறிந்து கொள்றதில் ஆவியானவர் எனக்கு இதிலிருந்து கற்றுக் கொடுக்குற சத்தியங்கள் போதும் என்பதை நான் அறியாதவனாய் விசேஷ வெளிப்பாடாகிய உங்களுடைய வசனத்தை நான் புறக்கணித்து நான் இவ்வளோ நாள் வாழ்ந்திருக்கிறேன்ப்பா. என்னை தயவாய் மன்னித்து இந்த நாட்களிலே உம்முடைய வசனத்தை நான் ஆழமாய் தியானிப்பதற்கு அந்த சிந்தை உள்ளவனா, அந்த பரிசுத்த எண்ணம் உள்ளவனா, உங்களுடைய வார்த்தையை நான் தியானிக்க, இன்னும் அதிகமாய் நான் தியானிக்க, இந்த சங்கீதத்தில் நாங்கள் வாசித்தது மாதிரி, சங்கீதக்காரர் சொல்கிற மாதிரி அது எங்களுக்கு சுவையாக, அது தெளித்தேனிலும் மதுரமானதாக, அது சுத்திகரிக்கப்பட்ட அந்த வார்த்தை எங்களுக்கு ஒரு அமிர்தம் மாதிரி இருக்கட்டும்ப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான பசி, எங்கள் வாழ்க்கை பசி அது தீர்த்து வைக்கிறதாக இருக்கிறது. அந்த நிகரற்ற உங்களுடைய வார்த்தையை, பரிசுத்தமான உங்களுடைய வார்த்தையை நாங்கள் இந்த வர்ற நாட்களில் நாங்கள் இன்னும் அதிகமாக வாசிக்க, தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த உணர்வை தாரும். எப்பொழுதும் உங்களுடைய வசனத்தை தியானிக்கவும், அதை நாங்கள் வாசிக்கவும், அதையே குறித்து சிந்தித்து கொண்டிருக்கவும், அதன் நிமித்தமாய் அதிலிருந்து வருகிறதான ஜீவனும் வல்லமையும் எங்களுக்குள்ளாக பெருகும்படியாக எங்களை முழுவதுமாய் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் ஆளுகை செய்யும், பரிசுத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தொடர்ந்து இந்த நம்ம கொடுத்த இந்த ரெஃபரன்சஸ் எல்லாம் மார்க் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லைங்களா? இது நீங்கள் திரும்ப ஸ்டடி பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் திரும்ப கூட நீங்கள் போட்டு பார்க்கலாம். உங்களுக்கு புரியலைன்னா இன்னொரு டைம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ அடுத்த செவ்வாய்க்கிழமையில் அல்டிமேட் ரெவலேஷன், நிகரற்ற வெளிப்பாடு, சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும். அதை பற்றி அடுத்த செஷனில், அடுத்த பைபிள் ஸ்டடியில் நான் உங்களோடு கூட நான் பேசுகிறேன். அது வரைக்கும் தேவனுடைய கிருபை நம்மை காத்துக்கொள்வதாக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. குட் நைட்.